சுப்பிரமணிய புஜங்கம் முடிவடைந்து அதற்கு அடுத்தாற்போல் எதை பற்றி சிந்திக்கலாம் பாடலாம் என்று நினைத்த பொழுது தமிழ்க் கடவுளாகவும் அழகின் அம்சமாகவும் முருகப்பெருமான் விளங்குகிறார். தமிழர்கள் மலைப்பகுதியை, அதாவது இயற்கையை வணங்கி வந்தனர். இயற்கை என்றால் மரம், செடி, கொடி, அதில் உள்ள விலங்குகளையும் வணங்கி வந்தனர். அப்படி உலகத்தில் தோன்றிய மக்கள் முதலில் மலையில் ஒரு வகை வழிபாட்டை தொடங்கினார்கள். முருகு என்ற சொல்லுக்கு அழகு என்று பொருள். மக்கள் அழகை உபசித்த ஒரு வகை வழிபாடு முருக வழிபாடு. திருப்புகழில் அருணகிரிநாதர் முழுதும் அழகிய குமரன் என எதையும் குறை சொல்ல முடியாத அளவிற்கு அழகுடன் இருப்பவர் முருகர் என பாடியுள்ளார். அழகெல்லாம் ஒன்றாக சேர்ந்தால் அதன் பெயர்தான் முருகு. திருமுருகாற்றுப்படை தனித்த ஒரு சிறப்புடைய இலக்கியம். மேலும் பல ஆன்மீகம் தகவல்கள் அனைத்திற்கும் வழிகாட்டாக விளங்கும் ஒரு உன்னதமான பயணம்தான் இந்த கந்தர் அனுபூதி பாடல்களை அனுபவிப்பது. உலகின் தொன்மையான மொழிகளாக 2 மொழிகள் உள்ளன. அவை தமிழ்மொழி, மற்றொன்றும் வடமொழி. வடமொழி பேச்சு வழக்கு இல்லை, இலக்கிய வழக்கு மட்டும் உண்டு. ஆனால் தமிழ்மொழியோ பேச்சும் இலக்கிய வழக்கும் ஒன்றாக சேர்ந்து இன்றும் செழிப்பாக இருக்கும் மொழி. தமிழில் கிடைத்திருக்கும் மிக பழமையான நூல்கள் என்றால் அது சங்க இலக்கியங்கள்தான். அவை 10 பாட்டு, 8 தொகை, 11 கீழ்கணக்கு என 3 பகுதிகளாக உள்ளன. அதில் 10 பாட்டு முதல் பகுதியாக வைக்கப்பட்டுள்ளது. அதிலும் முதலாவதாக திருமுருகாற்றுப்படை உள்ளது. இவ்வாறு தமிழ்கடவுள் முருகப்பெருமானின் சிறப்புகளை கூறிக்கொண்டே போகலாம். அவ்வகையில் முருக பக்தரான அருணகிரிநாதர் முருகனை போற்றி பல பக்தி நூல்களை எழுதியுள்ளார். அவற்றில் மிக முக்கியமானதும் சக்தி வாய்ந்ததுமாக கந்தர் அனுபூதி பாடல் சிறப்பு பெறுகிறது. அருணகிரிநாதர் பற்றி ஒரு சிறிய வரலாறு. அருணகிரிநாதர் வடதேசத்திலிருந்து வந்த திருவண்ணாமலை அருகில் முள்ளந்திரம் மற்றும் பிற கிராமங்களில் குடியமர்ந்த கௌட பிராமண குடும்பத்தில் பிறந்தவர். அவர் திருவண்ணாமலையில் வாழ்ந்து வந்தார். இளம் பருவத்திலேயே தமிழ், சம்ஸ்கிருத மொழிகளை கற்று தேர்ந்திருக்கிறார். அவருக்கு கல்வி நன்கு போதிக்கப்பட்டது. நன்றாக வளர்க்கப்பட்டார். திருமணமாகி மனைவி, குழந்தைகள் மற்றும் உறவினர்கள் இருந்தனர். இந்த நேரத்தில் விபச்சாரிகள் மோக வலையில் சிக்கினார். சிற்றின்ப சேற்றில் மூழ்கினார். தனது செல்வங்களை எல்லாம் அவர்களுக்காக செலவிட்டார். இதன் விளைவாக எல்லாவற்றையும் இழந்து பெரு வியாதிக்கு ஆளானார். ஒரு காலகட்டத்தில் தான் செய்த தவறுகளை எண்ணி தானே வெட்கப்பட்டார். வீட்டை விட்டு வெளியேறி அலைந்து திரிந்தார். அப்போது ஒரு முதியவர் அவரை பார்த்து முருகனை வழிபடுவதிலும் தியானிப்பதிலும் அவரிடம் பிரார்த்தனை செய்வதிலும் நேரத்தை செலவிடுமாறு அறிவுரை கோரினார். அதன்படி திருவண்ணாமலை கோயில் கோபுரத்தின் அடியில் அமர்ந்து தியானித்தார். ஆனாலும் மனம் அமைதி பெறவில்லை. இறுதியில் தான் செய்த பாவங்களுக்கு பரிகாரம் தேடவும் தன் வாழ்க்கையை முடித்து கொள்ளவும் முடிவு செய்தார். கோவில் கோபுரத்தின் உச்சிக்கு ஏறிச் சென்றார். முருகனை பிரார்த்தித்தார். கோபுரத்திலிருந்து கீழே குதித்தார். அவர் பூமிக்கு அருகில் வரும்போது முருகப்பெருமான் தனது கரங்களால் தாங்கி பிடித்து கொண்டார். பின்னர் தனது வேலால் அருணகிரிநாதரின் நாவில் ஓம் எனும் பிரணவ மந்திரத்தை எழுதினார். ஒரு ஜெபமாலையையும் தந்து தனது புகழை பாடுமாறு அருளானை பிறப்பித்தார். பாடுவதற்கு ஏதுவாக முத்தை தரு என்ற முதல் அடியையும் எடுத்து கொடுத்தார். பாவியான அருணகிரிநாதர் நொடிப்பொழுதில் இறை ஞானம் பெற்ற பரமஞானியாக மாற்றம் பெற்றார். அன்றிலிருந்து எப்போதும் முருகப்பெருமானின் புகழை பாடும் பணியை மேற்கொண்டார். முருகன் குறித்த பல பக்தி நூல்களை படைத்தார். அதில் ஒன்றுதான் சக்தி வாய்ந்த கந்தர் அனுபூதி பாடல். கந்தர் அனுபூதி நூல் அருணகிரிநாதரால் பாடப்பட்டது.
51 விருத்தப் பாக்களால் ஆனது. தனியே ஒரு காப்புச் செய்யுள் உள்ளது. அணு என்பது அனுபவம், பூதி என்பது புத்தி, அறிவின் பூரிப்பு. அனுபவ அறிவின் பூரிப்பே அனுபூதி. எல்லா பாடல்களுமே நிலைமண்டில ஆசிரியப்பா வகையில் அமைந்துள்ளன. பாடல்கள் எதுகை தொடை ஓட்டத்தால் சந்தச்சுவை உடையனவாக உள்ளன. திருமூலர் இடையனின் உடலுக்குள் புகுந்து திருமந்திரம் சொன்னாராம். அதுபோல அருணகிரிநாதர் கிளி உடலுக்குள் இருந்து கொண்டு இந்த நூலைச் சொன்னார் என கூறுவர். 10ஆம் திருமுறை திருமந்திரம் நூலுக்கு ஒப்பாக இந்த நூல் கொள்ளத்தக்கது என சமய வாணர்கள் கூறுகின்றனர். அதோடு சிறந்த பாராயண பாடலாகவும் கூறப்படுகிறது. கந்தர் அனுபூதியின் பலன். வறுமையில் வாடிய முருகனடியார் ஒருவர் தினமும் அருணகிரிநாதரின் கந்தர் அனுபூதியை பாராயணம் செய்து வந்தார். இருந்தாலும் வறுமை நீங்கவில்லையே என வருந்தினார். செல்வ வளம் பெற லக்ஷ்மி குறித்த வேறு நூலை பாராயணம் செய்ய வேண்டுமோ என்ற சந்தேகம் எழுந்தது. அதை தீர்க்க விரும்பிய அடியவர் காஞ்சிபுரம் புறப்பட்டார். பரமாச்சாரியை தரிசித்தார். சுவாமி, எனக்கு இப்போது முதல் தேவை பணம்தான். கடன் சுமையால் கஷ்டப்படுகிறேன். வட்டி கட்ட முடியவில்லை. கந்தர் அனுபூதி பாராயணம் வறுமை போக்கும் என எனக்கு தோன்றவில்லை. லக்ஷ்மி கடாட்சம் பெற ஏதேனும் ஸ்லோகம் இருந்தால் பரிந்துரை செய்யுங்கள் என்றார். பரமாச்சாரியார் அவரிடம், முன் ஜென்ம வினைப்பயன் நீங்கும் வரை நம்பிக்கையுடன் பாராயணம் செய்ய வேண்டும். அதன் பின் பலன் கிடைக்கும். இன்னின்ன பலன் பெற இன்னின்ன பாராயணம் என்று அதில் இருக்கிறது. கந்தர் அனுபூதி நிச்சயம் செல்வ வளம் தரும் என்றார். கந்தர் அனுபூதியில் இதற்கு சான்று இருக்கிறதா சுவாமி என்றார் முருகனடியார். சுவாமிகள் புன்முறுவலுடன், வெளியில் ஏன் தேட வேண்டும்? பாட்டுக்குள்ளே சான்று இருக்கிறதே. கந்தர் அனுபூதியின் கடைசி அடியை சொல்லேன் பார்க்கலாம் என்றார். அடியவர் கடைசி அடியை ராகத்துடன் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று, அதற்கு என்ன பொருள்? குருவாய் வந்து அருள் புரிவாய் குகனே என்று பொருள். பரமாச்சாரியார் சிரித்தபடி விளக்க ஆரம்பித்தார். வருவாய் அருள்வாய் என்றால் வா வந்து அருள் புரிய வேண்டும் என்பது ஒரு பொருள். இது தவிர வருவாய் தா என்றும் ஒரு பொருள் உண்டு இல்லையா? கந்தர் அனுபூதி பாராயணம் செய்தால் வருவாய் பெருகும் என்பதில் இன்னுமா சந்தேகம்? வேறு ஸ்லோகம் தேவையில்லை. கந்தர் அனுபூதியை தொடர்ந்து பாராயணம் செய்ய சொல்ல செல்வம் வளம் பெருகும் என்றார் பரமாச்சாரியார். நன்றியுடன் விடை பெற்ற அடியவருக்கு கந்தர் அனுபூதியின் மகிமை புரிந்தது. நாமும் நாளையிலிருந்து இந்த கந்தர் அனுபூதியை முழு பக்தியுடன் ஸ்ரத்தையுடன் அதன் அழகை ரசித்து அதன் பால் இருக்கும் தமிழை ரசித்து அதன் பொருள் அறிந்து ஞானம் வளர்ந்து பக்தி மார்க்கத்தில் மூழ்கி பரவசமடைந்து எல்லா நலனும் பெறுவோமாக. Let us begin Kandhar Anuboothi by listening to the Kaappu. Kaappu is the invocatory song, a poem of prayer for the removal of obstacles. It is customary to invoke the blessings of Lord Sri Ganesha for the success of the undertaken task. Arunagirinadar too adorns his work, Kandhar Anuboothi, with a Kaappu. Even in this poem, wherein he bows to the Lord of Five Arms, Sri Vigneshwara, invoking his grace of the successful completion of the work, he exquisitely glorifies Lord Skanda as his love for him was supreme. The invocatory song is to obtain the blessings of Lord Sri Ganesha so that the work may be completed successfully without any obstacles, and also for the work that will bring renown to those who sing, write, listen to or read it, because they will enjoy the grace of the Lord. Also it will bring glory to himself
to the Tamil language and to the Lord too. Let us listen to the Kapu. நெஞ்சக் கனகல்லும் நெகிழ்ந்துருக தஞ்சத்தருள் ஷண்முகனு கியல் சேர் செஞ்சோர் புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆனை பதம் பணிவாம். நெஞ்சக் கனகல்லும் நெகிழ்ந்துருக தஞ்சத்தருள் ஷண்முகனு கியல் சேர் செஞ்சோர் புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆனை பதம் பணிவோம். இதன் பதவுரை: சரணம் என்று தம்மை வந்து அடைந்தவர்களுக்கு ஆறுமுகக் கடவுளின் அணிகலனாக கல் போன்ற நெஞ்சமும் இளகி உருமாறு செம்மையான இலக்கிய தமிழ்ச் சொற்களால் தொடுக்கப் பெற்ற கந்தர் அனுபூதி என்னும் கவிமாலையானது சிறப்பாக அமையும் பொருட்டு 5 கரங்களை உடைய திரு விநாயகப் பெருமானின் திருவடிகளை பணிந்து வணங்குகின்றேன் என்று கூறுகிறார் அருணகிரிநாதர். For the fame of Kandhar Anuboothi, let us bow to Lord Sri Ganesha of 5 arms. Tamil scriptures vividly describe the functions of the 5 arms. The hand with the stylus does the work of creation, that with the modaka, sweet ball, preservation, that with the ankusha, the goad, destruction, that with the pasa, the cord, protects, the trunk, the 5th arm, the work of bestowing grace. The superiority of word garlands over the flower garlands. This work is a garland made of beautiful, sweet Tamil. Flower garlands fade away by usage in a couple of hours and at the most in a few days. But this word wafts more and more fragrance as days pass by, because more and more people will come to know of it, sing or read it, and be benefited by it. Hence, such garlands are more pleasing to the Lord than flower garlands. In verse 29 of Kandhar Anuboothi, the saint therefore says that the Lord is always wearing his garland of words. The mystic significance of Murugan's 6 faces. The 6 faces represent the spirit and the 5 elements of which he is a lord. The tejas that filled space, ether, was carried by Vayu, air, and Agni, fire, into the Ganga, water, and shoved into the pond, the earth. The 6 faces, the directions, east, west, north, south, upward, and downward, which shows that his vision is everywhere, that he is all-pervading and knowing. The 6 faces represent the 6 attributes of Bhagavan: Jnana, wisdom; Vairagya, non-attachment; Kirti, fame; Aishwarya, wealth; Shri, prosperity and strength. The 6 faces also represent the 6 chakras, the plexuses or centers of the spiritual energy of the astral body. Each face is the form of the deity presiding on respective chakra, namely Ganesha, Brahma, Vishnu, Rudra, Maheshwara and Sadasiva. The glory of the 6 faces is indescribable, of which great details are given in Tamil scriptures. To fulfill the purpose of the avatara, Lord Skanda, after performing many Bala Leelas, divine sportful plays in his childhood, assumed leadership. The Senapati of the Devas attacked the Asuras and killed them all with his veil, which represents the Jnana Shakti. He released the Devas and restored them back to heaven. Indra, his daughter Devyani, in marriage to the Lord. Devyani stands for Kriya Shakti. He then married Valli, Devi, who represents Icha Shakti. Thus, Lord, the Lord of Shaktis and confers all boons. He resides in the heart cave of his devotees and is therefore known as Guha.
இதோட தொடர்ச்சி நாளை பார்க்கலாம். Kandhar Anuboothi is held in high esteem as a mantra shastra and as the crowning glory of Sri Arunagirinathar's works because of its high spiritual value and mystical depth. Kandhar Anuboothi is also specially revered because it intricately blends bhakti and jnana, devotion and wisdom. Kandhar Anuboothi is a text of great importance to sincere seekers, for in it lies the tremendous potential to attain the Lord's feet through Sharanagati. It is undoubtedly a phenomenal blessing that we begin this journey of Abhyasa of Kandhar Anuboothi through these small chanting and the meanings there go along with the chantings. Kaappu Vibhuti Dhyanam. நெஞ்ச கனகல்லும் நெகிழ்ந்துருக தஞ்ச தருள் ஷண்முகனு கியல் சேர் செஞ்சோர் புனை மாலை சிறந்திடவே பஞ்சகர ஆனை பதம் பணிவோம். அடுத்தது நூல். இதில் முதலாவதாக வருவது மத யானையை வெல்ல. ஆடும் பணிவேல் அணிசேவலன பாடும் பணிவே பணியாருள்வாய் தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே. ஆடும் பரிவேல் அணிசேவலன பாடும் பணியே பணியாருள்வாய் தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே. The dancing peacock, whale and the beautiful cock. May you bestow me a life of singing thus your glory. O dear brother of Lord Vinayaka, who destroyed the demon Gajamukhasuran in battle when the demon had assumed a form with a huge elephant's head and went hunting celestial divine beings. The first verse commences with the word Adum, which contains A, O and M meaning Om. Om. Thus Kandhar Anuboothi begins with the auspicious Pranava, the most sacred mantra, the Om. And the first line, Adum Parivel Ani Seval, has in it hidden the great mantra in Tamil. Aam Velum Mailum Tunai. The word Seval has also the meaning Tunai, protection or support. This mantra means the whale and the peacock are my divine protection and support. Hence there is an additional meaning to this prayer. Bestow me a life of singing thus. Arunagirinathar prays to Lord Muruga to constantly experience the Pranava as the self. It can be only Lord Muruga to bestow the initiation of the Pranava mantra, as he did to his father Shivaperuman. And Arunagirinathar also refers to Lord Muruga as the brother of Lord Vinayaka, who is Pranavaswarupa. The slaying of Gajamukhasura also implies the prayer of slaying Anava Mala, impurity caused by the delusional sense of I, hindering the self from realizing Pranava. இதன் பதவுரை ஆடி வரும் குதிரையை போன்ற மயில் வாகனமே, வேலாயுதமே, அழகான சேவலே என்று துதி செய்து திருப்பாடல்களை பாடுவதையே அடியேனின் வாழ்நாட்பணியாக இருக்கும்படி அருள் புரிவீராக. கஜமுகாசுரன் எனப்படும் ஓர் அசுரன் பெரியதொரு யானையின் முகத்தை உடையவனாகத் தோன்றி விண்ணோர்களை பகைவர்களாக கருதி அவர்களை தேடிச் சென்ற போது போர்க்களத்தில் அவனை கொன்று அழித்த திரு விநாயகப் பெருமானின் சகோதரனாகிய கந்த பெருமானே. O Lord Kanda, please grant me the gracious boon so that singing in praise of your horse-like vehicle of dancing peacock, your lance and the beautiful rooster shall be the work of my lifetime.
You are the brother of Lord Vinayaka Peruman, who destroyed the demon Gajamukasuran in battle when the demon had assumed the form of a huge elephant's head and went in search of the celestials, whom he regarded as his enemies. The third verse, second in the Nool, Vanangare Dandika. நெஞ்ச கனகல்லும் நெகிழ்ந்துருக தஞ்சத்தருள் ஷண்முகனு கியல்சே செஞ்சோர் புனை மாலை சிறந்திடவே பஞ்சகர ஆனை பதம் பணிவாம் ஆடும் பரிவேல் அணிசேவலன பாடும் பணியே பணியாருள்வாய் தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே உல்லாச நிரா குலயோக இத சல்லாப வினோதனும் நீ அலையோ எல்லாம் அற என்ன இழந்த நலம் சொல்லாய் முருகாசுர பூபதியே. வணங்காரை தண்டிக்க. உல்லாச நிரா குலயோக இத சல்லாப வினோதனும் நீ அலையோ எல்லாம் அற என்ன இழந்த நலம் சொல்லாய் முருகாசுர பூபதியே. திருமுருகப் பெருமானே, விண்ணோர்களின் மன்னரே, உள்ளக்களிப்பும் கலக்கமின்மையும் அற்று பல்வகை யோக மார்க்க வழிகள் சம்பந்தமான பேச்சுக்களில் ஈடுபட்டு மகிழ்ச்சியை தருபவர் தேவரீர் ஒருவரே அன்றோ? எல்லாவிதமான பந்தங்களும் யான் எனது எனப்படும் ஆணவ மலங்கள் அழிந்து தொலைவதற்கு உரிய மேலான ஆன்மீக உபதேசங்களை அடியேனுக்கு உபதேசித்து அருள்வீராக. O Lord, திருமுருகப் பெருமான், you are the King of the celestials. You are the unique Lord who knows of neither joy nor sorrow and who talks with devotees about several kinds of yoga practices which delight them. Please be gracious enough to expound to me those spiritual precepts which will remove my arrogant egoism and attachment to persons and things of the world. The fourth verse in continuity, கல்வியில் மெச்ச. வானோ புனல் பார் கனல் மாருதமோ ஞானோதயமோ நவிலான் மறையோ யானோ மனமோ என ஆண்ட இடம் தானோ பொருளாவது ஷண்முகனே. You will repeat the verses from the beginning. நெஞ்ச கனகல்லும் நெகிழ்ந்துருக தஞ்ச தருள் ஷண்முகனு கியல்சே செஞ்சோர் புனை மாலை சிறந்திடவே பஞ்சகர ஆனை பதம் பணிவாம் ஆடும் பரிவேல் அணிசேவலன பாடும் பணியே பணியாருள்வாய் தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே உல்லாச நிரா குலயோக இத சல்லாப வினோதனும் நீ அலையோ எல்லாம் அற என்ன இழந்த நலம் சொல்லாய் முருகாசுர பூபதியே. வானோ புனல் பார் கனல் மாருதமோ ஞானோதயமோ நவிலான் மறையோ யானோ மனமோ என ஆண்ட இடம் தானோ பொருளாவது ஷண்முகனே. கல்வியை மெச்ச. இது மூன்றாவது பாடலாக நூலில் வருவது. கல்வியை மெச்ச. வானோ புனல் பார் கனல் மாருதமோ ஞானோதயமோ நவிலான் மறையோ யானோ மனமோ என ஆண்ட இடம் தானோ பொருளாவது ஷண்முகனே. ஆறுமுகக் கடவுளே, பரம்பொருள் என்பது யாது? ஆகாயமோ, நீரோ, அல்லது பூமியோ, நெருப்போ, அதுவும் இல்லையோ காற்றோ, ஞானத்தினால் அறியக்கூடிய பொருளோ, ஓதப்படுகின்ற 4 வேதங்களோ, நான் என்று சொல்லப்படுகின்ற ஜீவனோ, மனமோ, நீயே நான் நானே நீ என்று கூறி அடியேனை ஆட்கொண்ட தேவரும் நீரோ? O God Shanmuka, what is the supreme being like? Is it the sky, the water, the earth, the fire or the air?
Is it perceivable by one's wisdom? Is it the 4 Vedas which are being recited? Is it the soul that is referred to as I? Is it the mind? Is it your supreme self who graciously accepted me as your devotee by saying, yourself is myself and myself is yourself? கந்தர் அனுபூதி நூல் பாடலில் 4வதாக வருவது துறவு பெற. வளைப்பட்டகை மாதோடு மக்களனும் தலைப்பட்டழிய தகுமோ தகுமோ கிளைப்பட்டெழு சூருரமும் கிரியும் தொலைப்பட்டுருவ தொடுவேலவனே. Let's recite all the other 4 verses earlier. நெஞ்ச கனகல்லும் நெகிழ்ந்துருக தஞ்சத்தருள் ஷண்முகனு கியல் செஞ்சோர் புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆனை பதம் பணிவாம் ஆடும் பணிவேல் அணி சேவலன பாடும் பணியே பணியாருள்வாய் தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானே சகோதரனே உல்லாச நிரா குலயோக இத சல்லாப வினோதனும் நீ அலையோ எல்லா மற என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே வானோ புனல் பார் கனல் மாருதமோ ஞானோதயமோ நவிலான் மறையோ யானோ மனமோ என ஆண்ட இடம் தானோ பொருளாவது ஷண்முகனே. துறவு பெற வளைப்பட்டகை மாதொடு மக்களெனும் தலைப்பட்டழிய தகுமோ தகுமோ கிளைப்பட்டெழு சூருரமும் கிரியும் தொலைப்பட்டுருவ தொடுவேலவனே. பதவுரை. வளையல் அணிந்த கைகளுடைய மனைவியொடு மக்கள் என்று சொல்லப்படும் குடும்ப பந்தத்தில் அகப்பட்டு அடியேன் அழிந்து போவது நியாயமாகுமா? அசுரர்களாகிய தன் சுற்றத்தினர் சூழ போரிடுவதற்கு எழுந்த சூரபத்மனின் மார்பையும் அவன் தன் சுற்றத்தினருடன் ஒளிந்திருந்த கிரௌஞ்ச மலையையும் தொலைத்து கொண்டு ஊடுருவிச் செல்லும்படியாக விடுவித்த வேலாயுதத்தை உடைய கந்த பெருமானே. O Lord Kanda, is it really fair that I should be ruined as the result of being caught up in the family relationship of my wife, whose wrist is adorned with bangles, and of my children? O Lord, you have the lance which you hurled at the warring demon Surapadman to pierce and penetrate his chest, as well as the Krauncha hill where he was hiding with his kinsmen. For a change, we will sing the next 5 songs of the Nool Padal from Kandhar Anuboothi in a different raga. திணியான மனோ சிலை மீதுனதாள் அணியார் அரவிந்தமரும்புமதோ பணியாயன வள்ளி பதம் பணியும் தனியாதிமோகதயாவரனே கெடுவாய் மனனே கதி கேள் கரவா திடுவாய் வடிவேலிரை தாழ் நினைவாய் சுடுவாய் நெடுவேதனை தூள் படவே விடுவாய் விடுவாய் வினையாவையுமே அமரும் பதி கேளகமாமெனுமே பிமரம் கெடமை பொருள் பேசியவா குமரல் கிரிராஜகுமாரி மகன் சமரம் பொருதானவனாசகனே மட்டூர் குழல் மங்கையர் மையல் வலை பட்டூசல் படும் பரிசென்றொழிவேன் தட்டூடரவேல் சயில தெரியும் நிட்டூர நிராகுல நிர்பயனே கார்மாமிசை காலன்வரில் கலப தேர்மாமிசை வந்தெதிரப்படுவாய் தார்மார்பவலாரி தலாரியனும் சூர்மாமடிய தொடுவேலவனே. திணியான மனோ சிலைமீதுனதாள். இதன் சொற்பிரிவு. திணியான மனோ சிலைமீதுனதாள் அணியார் அரவிந்தமரும்புமதோ பணியாயன வள்ளி பதம் பணியும் தனியாதிமோகதயாவரனே. இதன் பதவுரை.
அடியேனின் கடினமான கல் போன்ற மனத்தின் மீது தேவரீரின் திருவடிகளாகிய அழகு நிறைந்த தாமரைப்பூக்கள் மலரக்கூடுமோ? வள்ளி அம்மையாரின் திருவடிகள் மீது குறையாத மிக்க காதல் கொண்ட கருணாகரனே, அடியேன் செய்ய வேண்டிய பணிகள் எவை என்று கூறுவீரோ? O Lord, will your beautiful lotus flower-like sacred feet ever blossom over the hard stone-like heart of mine? O Lord of compassion, you have the great undiminished love for the sacred feet of Valli Ammayar. Could you please tell me about the tasks which I have to carry out? Going back from Padal 6 to 10. திணியானமனோ சிலை மீதுனதாள் அணியார் அரவிந்தமரும்புமதோ பணியாயன வள்ளி பதம் பணியும் தணியாதிமோகதயாபரனே. கெடுவாய் மனனே கதி கேள் கரவாதிடுவாய் வடிவேல் இறைத்தாள் நினைவாய் சுடுவாய் நெடுவேதனை தூள் படவே விடுவாய் விடுவாய் வினையாவையுமே. அமரும் பதி கேளகமாமெனுமே பிமரம் கெடமை பொருள் பேசியவா குமரல் கிரிராஜகுமாரி மகன் சமரம் பொருதானவனாசகனே. மட்டூர் குழல் மங்கையர் மையல் வலை பட்டூசல் படும் பரிசென்றொழிவேன் தட்டூடரவேல் சயில தெரியும் நெட்டூர நிராகுல நிர்பயனே. கார்மாமிசை காலன் வரில் கலப தேர்மாமிசை வந்தெதிரப்படுவாய் தார்மார்பவலாரி தலாரியனும் சூர்மாமடிய தொடும்பேலவனே. Now listening to the 7th பாடல் of the நூல். தீரா பணி தீர. கெடுவாய் மனனே கதி கேள் கரவாதிடுவாய் வடிவேல் இறைத்தாள் நினைவாய் சுடுவாய் நெடுவேதனை தூள் படவே விடுவாய் விடுவாய் வினையாவையுமே. இதற்கான பதவுரை. அழிந்து போகின்ற மனமே, நீ முக்தி பெறும் வழியை கூறுகின்றேன், கேட்பாயாக. உன்னிடம் உள்ளதை மறைக்காமல் பிறருக்கு தானமாக கொடுப்பாயாக. கூர்மையான வேலினை தாங்கிய இறைவன் திருமுருகப் பெருமானின் திருவடிகளை நினைத்து தியானம் செய்து வருவாயாக. நீண்ட காலமாக தொடர்ந்து வருகின்ற பிறவித் துன்பமாகிய வேதனையை தூளாக்கும் பொருட்டு அந்த துன்பத்தின் காரணமாகிய பற்றினை சுட்டு எரிப்பாயாக. வினைகள் எல்லாவற்றிலிருந்தும் விடுபட்டு இருப்பாயாக. O mind, you are really destroying yourself. You'd better listen to me as to how you may redeem yourself and attain salvation. Whatever things you may have, give it to others in need without concealing it from them. Remember the sacred feet of the lands bearing God, Tirumuruga Peruman, and go on meditating upon him. You'd better also burn down your attachment to life, which is continuously causing you agony as a result of your birth in this world. Give up all deeds which arise from your attachment to persons and things of the worldly life, and stay away from such deeds. Now going back from 6 to 10 once again. திணியானமனோ சிலை மீதுனதாள் அணியார் அரவிந்தமரும்புமதோ பணியாயன வள்ளி பதம் பணியும் தணியாதிமோகதயாபரனே. கெடுவாய் மனனே கதி கேள் கரவா திடுவாய் வடிவேல் இறைத்தாள் நினைவாய் சுடுவாய் நெடுவேதனை தூள் படவே விடுவாய் விடுவாய் வினையாவையுமே. அமரும் பதி கேளகமாமெனுமே பிமரம் கெடமை பொருள் பேசியவா குமரன் கிரிராஜகுமாரி மகன் சமரும் பொருதானவனாசகனே. மட்டூர் குழல் மங்கையர் மையல் வலை
பட்டூசல் படும் பரிசென்றொழிவேன் தட்டூடரவேல் சயில தெரியும் நிட்டூர நிலாகுர நிற்பயனே கார்மாமிசை காலன் வரில் கலப தேர்மாமிசை வந்தெதிரப்படுவாய் தார்மார்பவலாரி தலாரியனும் சூர்மாமடிய தொடும் வேலவனே. குடிகளை தன்வசமாக்க. 8வது பாடல். அமரும் பதி கேளகமாமெனுமெப்பிமரம் கெடமை பொருள் பேசியவா குமரல் கிரிராஜகுமாரி மகன் சமரம் பொருதானவனாசகனே. இதன் பதவுரை. மாரப்பெருமானே, அடியேன் விரும்பி வாழும் ஊர், மனைவி, மக்கள் முதலிய உறவினர்கள், நான் என்று சொல்லப்படுகின்ற ஆன்மா ஆகியவை பற்றிய அடியேனின் மயக்கம் கெடுமாறு உண்மை பொருளை போதித்தவரே, என்றென்றும் குமரனாகவும் இமய மலை அரசனின் குமாரி பார்வதி தேவியின் மைந்தனாகவும் இருந்து கொண்டு போர்க்களத்தில் போரிடும் சூரபத்மன் முதலிய அசுரர்களை அழித்த பெருமானே. O Lord Kumara, you are the eternally youthful son of goddess Parvati, daughter of the king of the Himalaya mountain. You are the preceptor who has expounded to me the real truth, so that I can get rid of my illusion about my village, relatives and myself. You are the Lord who annihilated the warring demons, including the Surapadman, in the battle. Now, getting back to the பாடல் 6-10. திணியான மனோ சிலை மீதுனதாள் அணியார் அரவில் தமரும்புமதோ பணியாயன வள்ளி பதம் பணியும் தனியாதிமோகதயாபரணே கெடுவாய் மனநே கதி கேள்கரவா திடுவாய் வடிவேலிரை தாழ் நினைவாய் சுடுவாய் நெடுவேதனை தூள் படவே விடுவாய் விடுவாய் வினையாவையுமே அமரும் பதி கேளகமாமெனுமே பிமரம் கெடமை பொருள் பேசியவா குமரல் கிரிராஜகுமாரி மகள் சமரம் பொருதானவனாசகனே மட்டூர் குழல் மங்கையர் மையல் வலை பட்டூசல் படும் பரிசல் ரொழிவேன் தட்டூடரவேல் சயில தெரியும் நிட்டூர நிராகுல நிர்பயனே கார்மாமிசை காலன் வரில் கலப தேர்மாமிசை வந்தெதிரப்படுவாய் தார்மார்பவலாரி தலாரியனும் சூர்மாமடிய தொடுமேலவனே. பாடல் 9. பெண்ணாசை ஒழிக்க. மட்டூர் குழல் மங்கையர் மையல் வலை பட்டூசல் படும் பரிசென்றொழிவேன் தட்டூடரவேல் சயில தெரியும் நிட்டூர நிராகுல நிர்பயனே. இதன் பதவுரை. தேன் சொரியும் நறுமண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட கூந்தலை உடைய பெண்களின் மோக வலையில் சிக்கிக்கொண்டு உள்ளம் தடுமாற்றம் அடையும் துன்பத்திலிருந்து அடியேன் எப்போது நீங்குவேன்? தடைகள் எதுவுமின்றி கிரௌஞ்ச மலையை ஊடுருவிச் செல்லும்படி வேர்படையை எரிந்த வலிமையுடையவரும் துன்பமும் பயமும் அற்றவருமான திருமுருகப் பெருமானே. O Lord, when will I get away from the suffering of my mind, being caught and bewildered in the net of passion for women whose hair is adorned with fragrant and honey-trickling flowers? You are the fearless and grief-free Lord, Tirumuruga Peruman, who hurled the lance, who pierced and that penetrated the Krauncha hill without any obstruction. Getting back to the verses from 6 to 10, பாடல் 10 பதவுரையை பார்ப்போம். திணியான மனோ சிலை மீதுனதாள் அணியார் அரவிந்த மரும்புமதோ பணியாயன வள்ளி பதம் பணியும் தனியாதிமோகதயாபரணே கெடுவாய் மனநே கதி கேள்கரவா திடுவாய் விடிவேலிரை தாழ் நினைவாய் சுடுவாய் நெடுவேதனை தூள் படவே
விடுவாய் விடுவாய் வினையாவையுமே அமரும் பதி கேளகமாமெனுமே பிமரம் கெடமை பொருள் பேசியவா குமரல் கிரிராஜ குமாரி மகன் சமரம் பொருதானவனாசகனே மட்டூர் குழல் மங்கையர் மையல் வலை பட்டூசல் படும் பரிசென்றொழிவேன் தட்டூடரவேல் சயில தெரியும் நிட்டூர நிராகுல நேர்பயனே கார்மாமிசை கால் நண்பரில் கலப தேர்மாமிசை வந்தெதிரப்படுவாய் தார்மார்பவலாரி தலாரி எனும் சூர்மாமடிய தொடும்பேலவனே. இந்த 10வது பாடலின் பதவுரை. கரிய எருமை கடாவின் மீது அடியேனின் உயிரை கவர்ந்து செல்ல வேண்டி யமன் வரும்பொழுது அழகிய தோகைகளை உடைய மயிலின் மீது ஏறி அடியேன் முன்வந்து காப்பாற்றி அருள்வீராக. மாலைகளால் அலங்கரிக்கப்பட்ட மார்பை உடையவரே, வலாரி எனப்படும் இந்திரனின் விண்ணுலகத்திற்கு விரோதியாகிய சூரபத்மன் ஒளிந்திருந்த மாமரம் அழிந்து போகுமாறு வேலாயுதத்தை வீசிய திருமுருகப் பெருமானே. O Lord, please come before me riding on the peacock with the plumage of beautiful feathers, and graciously protect me when Yaman the death comes along riding on the dark male buffalo in order to capture my life. O Lord, Tirumuruga Peruman, your chest is adorned with garlands, and you hurled the lance when the demon Surapadman was hiding in a mango tree and destroyed the demon who is the enemy of Indra's celestial abode. Moving ahead with the Padal Nool from 11 to 15. கூகா எனையன் கிளை கூடியழ போகா வகைமை பொருள் பேசியவா நாகாச்சலவேலவனாலுகவி தியாகா சுரலோகசிகாமணியே செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவானிரவான் சும்மா இரு சொல்லறையென்றலுமே அம்மா பொருளொன்றுமறிந்திலனே முருகன் தனிவேல் முனினம் குரு என்று அருள் கொண்டறியார் அறியும் தரமோ உருவன்றருவன்றுளதன்றிலதன் றிருளன்றொளியன்றென நின்றதுவே கைவாய் கதிர்வேல் முருகன் கழல் பெற்று உய்வாய் மனனே ஒழிவாய் ஒழிவாய் மெய்வாய் விழிநாசியொடும் செவியாம் ஐவாய் வழி செல்லும் அவாவினையே முருகன் குமரன் குகனென்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வென்றருள்வாய் பொறு புங்கவரும் புவியும் பரவும் குரு புங்கவா என் குணபஞ்சரனே. பாடல் 11. கூகா எனையன் கிளை கூடியழ போகா வகைமை பொருள் பேசியவா நாகாச்சலவே நவனாலுகவி தியாகா சுரலோகசிகாமணியே. இதற்கான பதவுரை. கூகா என கூச்சலிட்டு அடியேனின் சுற்றத்தார் ஒன்று கூடி அழ அடியேன் இறந்து போகா வண்ணம் உண்மையான ஞானப் பொருளை எனக்கு உபதேசித்த பரம்பொருளே. நாகாச்சலம் எனப்படும் திருச்செங்கோட்டு மலை மீது அமரும் வேலாயுதனே, ஆசு, மதுரம், சித்திரம், வித்தாரம் என்னும் 4 வகையான கவிகளை பாடும் திறத்தை தேவரீரின் அடியார்களுக்கு வழங்கி அருளும் பெருமாளே, வானுலகத்து சிரோ ரத்தினமே. O Lord of the universe, you have expounded the real wisdom to me, so that I shall not die when my relatives scream and cry together over my impending death. You are the Lord of the lands abiding on the Tiruchengodu hill known as Nagachala. You are the great Lord who graciously grants the devotees the ability to sing of your sacred praise by composing 4 kinds of Tamil verses. You are the foremost gem of the celestial world. Now, looking into Padal 12, but going back from 11 to 15 once again.
கூகா என என் கிளை கூடியழ போகா வகைமை பொருள் பேசியவா நாகா சலவேலவனாலுகவி தியாகா சுரலோகசிகாமணியே செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மா இரு சொல்லறையென்றலுமே அம்மா பொருளொன்றுமறிந்திலனே முருகன் தனிவேல் முனினம் குரு என்று அருள் கொண்டறியார் அறியும் தரமோ உருவன்றருவன்றுளதன்றிலதன்றிருளன்றொளியன்றென நின்றதுவே கைவாய் கதிர்வேல் முருகன் கழல் பெற்று உய்வாய் மனனே ஒழிவாய் ஒழிவாய் மெய்வாய் விழிநாசியொடும் செவியாம் ஐவாய் வழி செல்லும் அவாவினையே முருகன் குமரன் குகனென்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வென்றருள்வாய் பொறு புங்கவரும் புவியும் பரவும் குரு புங்கவாயன் குணபஞ்சரனே. இப்பொழுது பாடல் 12ற்கான பதவுரையை பார்ப்போம். செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மா இரு சொல்லறையென்றலுமே அம்மா பொருளொன்றுமறிந்திலனே. செவ்விய மான் ஈன்ற மகளாம் வள்ளி வள்ளி அம்மையாரை களவிற்கொண்டு சென்ற கள்வனாகிய பிறப்பும் இறப்பும் இல்லாத திருமுருகப் பெருமான் பேசாத மௌன நிலையில் சும்மா இருப்பாயாக என்று அடியேனுக்கு உபதேசித்த உடனே இவ்வுலகப் பொருள் எல்லாம் மறைந்து போனது வியப்பாக உள்ளது. As soon as திருமுருகப் பெருமான், who knows of neither birth nor death, and who secretly took away Valli Ammayar, born of the beautiful deer, imparted the teaching of enjoining me to be in quietude without speaking. What a surprise that all the things of this world vanished. Getting on to Padal 13, repeating the verses from 11 to 15. கூகா என என் கிளை கூடியழ போகா வகைமை பொருள் பேசியவா நாகா சலவேல் அவனாலுகவி தியாகா சுரலோகசிகாமணியே செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மா இரு சொல்லறையென்றலுமே அம்மா பொருளொன்றுமறிந்திலனே முருகன் தனிவேல் முனினம் குரு என்று அருள் கொண்டறியார் அறியும் தரமோ உருவன்றருவன்றுளதன்றிலதன்று இருளன்றொளியன்றென நின்றதுவே கைவாய் கதிர்வேல் முருகன் கழல் பெற்று உய்வாய் மனனே ஒழிவாய் ஒழிவாய் மெய்வாய் விழிநாசியொடும் செவியாம் ஐவாய் வழி செல்லும் அவாவினையே முருகன் குமரன் குகனென்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வென்றருள்வாய் பொறு புங்கவரும் புவியும் பரவும் குரு புங்கவாயன் குணபஞ்சரனே. பாடல் 13ற்கான பதவுரையை பார்ப்போம். முருகன் தனிவேல் முனினம் குரு என்று அருள் கொண்டறியார் அறியும் தரமோ உருவன்றருவன்றுளதன்றிலதன்றிருளன்றொளியன்றென நின்றதுவே. ஒப்பற்ற வேலாயுதத்தை ஏந்திய திருமுருகப் பெருமான் நமது குரு என்று அப்பெருமானின் திருவருளால் அறியாதவர் அப்பெருமானின் திருவருளை அறியும் தன்மையுடையவரோ? மெய்ப்பொருளாகிய திருமுருகப் பெருமான் உருவமுடையவரும் அல்லர், உருவமற்றவரும் அல்லர், உள்ளதோர் பொருளும் அல்லர், இல்லாத பொருளும் அல்லர், இருள் சூழ்ந்த பொருளும் அல்லர், ஒளி பொருந்திய பொருளும் அல்லர். Does one who does not know by virtue of the Lord's sacred grace that the lance-bearing Lord
Tirumurugap Peruman is our supreme teacher, have the ability to even know of the Lord's sacred grace? Lord Tirumurugap Peruman, who is the supreme being, is neither one of form nor formlessness, nor an entity which exists, nor an entity which does not exist, nor a thing surrounded by darkness, and nor a thing full of effulgence. Into Padal 14, going back once again from 11 to 15. கூகா எனையன் கிளை கூடியழ போகா வகைமை பொருள் பேசியவா நாகாச்சலவேல் அவனாலுகவி தியாகா சுரலோகசிகாமணியே செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மாயிரு சொல் அறையென்றலுமே அம்மா பொருளொன்றுமறிந்திலனே முருகன் தனிவேல் முனினம் குரு என்று அருள் கொண்டறியார் அறியும் தரமோ உருவன்றருவன்றுளதன்றிலதன்று இருளன்றொளி என்றென நின்றதுவே கைவாய் கதிர்வேல் முருகன் கழல் பெற்று உய்வாய் மனனே ஒழிவாய் ஒழிவாய் மெய்வாய் விழிநாசியோடும் செவியாம் ஐவாய் வழி செல்லும் அவாவினையே முருகன் குமரன் குகனென்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வென்றருள்வாய் பொறு புங்கவரும் புவியும் பரவும் குரு புங்கவாயன் குணபஞ்சரனே. Now looking into the Padaurai of Padal 14. கைவாய் கதிர்வேல் முருகன் கழல் பெற்று உய்வாய் மனனே ஒழிவாய் ஒழிவாய் மெய்வாய் விழிநாசியோடும் செவியாம் ஐவாய் வழி செல்லும் அவாவினையே. மனமே, ஒளி பொருந்திய வேலாயுதத்தை ஏந்திய திருமுருகப் பெருமானின் வீரக்கழல்கள் அணியப்பெற்ற திருவடிகளை அடைந்து முக்தியை பெறுவாயாக. உடல், வாய், கண், மூக்கு, காது ஆகிய ஐம்பொறிகள் வழியாக உண்டாகும் ஆசைகளை உறுதியாக விட்டு விடுவாயாக. O mind, you had better reach the heroic anklets adorned sacred feet of Lord Tirumurugap Peruman, who holds the lustrous lance in his sacred hand and attain liberation. You had better renounce firmly the desires arising through the five sense organs, namely the body, the mouth, the eyes, the nose and the ears. Now listening to Padaurai 15, let's go back from Padal 11 to 15. கூகா எனையன் கிளை கூடியழ போகா வகைமை பொருள் பேசியவா நாகாச்சலவேல் அவனாலுகவி தியாகா சுரலோகசிகாமணியே செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மாயிரு சொல் அறையென்றலுமே அம்மா பொருளொன்றுமறிந்திலனே முருகன் தனிவேல் முனினம் குரு என்று அருள் கொண்டறியார் அறியும் தரமோ உருவன்றருவன்றுளதன்றிலதன்றிருளன்றொளி என்றென நின்றதுவே கைவாய் கதிர்வேல் முருகன் கழல் பெற்று உய்வாய் மனனே ஒழிவாய் ஒழிவாய் மெய்வாய் விழிநாசியோடும் செவியாம் ஐவாய் வழி செல்லும் அவாவினையே முருகன் குமரன் குகனென்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வென்றருள்வாய் பொறு புங்கவரும் புவியும் பரவும் குரு புங்கவாயன் குணபஞ்சரனே. இதற்கான பதவுரை: முருகா குமரா குகா என்று மனம் உருகி அழைக்கும் செயல் ஒழுக்கத்தையும் ஞானத்தையும் எப்பொழுது அருள்வீர் என்று பக்தியுடன் பொருந்தி நிற்கும் வானோரும் இப்பூ உலகத்தினரும் துதித்து போற்றும் தன் பயத்தம், தூய்மை, இயற்கை அறிவு, முற்றறிவு, பற்றின்மை, பேரருள், எல்லாம் அன்பை, வரம்பிலா இன்பமெனும் 8 வகையான தெய்வீக குணங்களால் ஆகிய பஞ்சரத்தில் வதியும் மகாகுருவாகிய திருமுருகப் பெருமானே.
O Lord Tirumurugaperuman, you are the supreme perceptor, abiding in the abode made of 8 divine qualities, namely self-existence, purity, natural wisdom, perfect wisdom, detachment, magnanimous grace, omnipotence, and limitless bliss. You are the Lord who is adored and praised by the pious celestials and the dwellers on the earth, and they anxiously inquire when you will graciously grant them the melting devotional act and wisdom of adoring you as Muruga, Kumara, Guha. Now we will start listening the Padurai for Padal 16 to 20. பேராசையனும் பிணியில் பிணிபட்டோரா வினையேன் உழல தகுமோ வீராமுதுசூர் படவேலெறியும் சூராசுரலோக துரந்தரனே யாமோதிய கல்வியும் எம்மறிவும் தாமே பெறவேலவர் தந்ததனால் பூமேல் மயல் போய் அறமை புணர்வீர் நாமே நடவீர் நடவீரினியே உதியாமரியா உணரா மறவா விதிமாலரியா விமலன் புதல்வா அதிகாகனகா பயாமரா பதிகாவல சூர பயங்கரனே வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குலமும் குடி போகியவா அடியந்தமிலா அயில்வேலரசே மிடியொன்றொரு பாவி வெளிப்படினே அரிதாகிய மெய்ப்பொருளுக்கடியேன் உரிதாய் உபதேசம் உணர்த்தியவா விரிதாரண விக்ரம வேளிமையோர் புரிதாரகனாக புரந்தரனே. Now let us get back to verse 16. பேராசையனும் பிணியில் பிணிபட் ஓராவினையேன் உழல தகுமோ வீராமுதுசூர் படவேலெறியும் சூராசுரலோக துரந்தரனே. இதற்கான பதவுரை: பேராசை என்னும் நோயில் கட்டுண்டு நல்லது கெட்டது எது என்பதை தெளிவாக ஆராய்ந்து அறியாத செயல்களை மேற்கொண்டு அடியேன் இவ்வாறு அலைந்து திரிவது தகுமோ? தெய்வீக வீரரே, பழங்காலத்து அசுரன் சூரபத்மன் இறந்து ஒழியும்படி வேலாயுதத்தை செலுத்திய சூரரே, தேவருலகை காப்பாற்றியவரே. Is it proper that I should wander around by being bound by the disease of greediness, by undertaking deeds without examining and knowing what is good and bad? O Lord, you are the supreme divine hero who released the weapon of lance so that the ancient demon Surapadman should die and perish, and thus you graciously protected the world of the celestials. Now let us look into the Padavurai of Padal 17, going back from 16 to 20. பேராசையனும் பிணியில் பிணிபட் ஓராவினையேன் உழல தகுமோ வீராமுதுசூர் படவேலெறியும் சூராசுரலோக துரந்தரனே யாமோதிய கல்வியும் எம்மறிவும் தாமே பெறவேலவர் தந்ததனால் பூமேல் மயல் போய் அறம்மை புணர்வீர் நாமே நடவீர் நடவீரினியே உதியாமரியா உணரா மறவா விதிமாலரியா விமலன் புதல்வா அதிகாகனகா அபயாமரா பதிகாபல சூர பயங்கரனே வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குலமும் குடி போகியவா அடியந்தமிலா அயில்வேலரசே மிடியொன்றொரு பாவி வெளிப்படினே அரிதாகிய மெய்ப்பொருளுக்கடியேன் உரிதாய் உபதேசம் உணர்த்தியவா விரிதாரண விக்ரம வேளிமையோர் புரிதாரகனாக புரந்தரனே. Now let us look into the Padavurai of Padal 17.
யாமோதிய கல்வியும் எம்மறிவும் தாமே பெறவேலவர் தந்ததனால் பூமேல் மயல் போய் அறமே புணர்வீர் நாமே நடவீர் நடவீரினியே. இதற்கான பதவுரை: கற்று அறியும் கல்வியும் பெற்றுள்ள அறிவும் வேலாயுதப் பெருமானே நமக்கு அருளியுள்ள காரணத்தால் உலகத்தோரே இந்நிலவுலகில் உள்ள அளவு ஆசையால் விளையும் மயக்கத்தை நீக்கி அறச்செயல்களையும் உண்மையையும் கடைபிடித்து அறநெறியில் சென்று சேர்வீர்களாக. மேலும் திருமுருகப் பெருமான் அருட்கொடையாக அளித்த நாவைக் கொண்டு அப்பரம்பொருளின் புகழை ஓதிக்கொண்டிருப்பீர்களாக. Because it is Lord Tirumurugap Peruman who is holding the weapon of lance and who has graciously granted us the boon of knowledge and wisdom. O people of the world, as long as you are in this earthly world, you should get rid of the illusion arising from desire and join the path of righteousness by carrying out righteous deeds and truthfulness. Moreover, with the tongue bestowed upon you by Lord Tirumurugap Peruman as a boon, you should keep on reciting the glory of the Supreme Being. Let us look into the Padaurai of Padal 18, but going back from 16 to 20 once again. பேராசையனும் பிணியில் பிணிப்பட்டோரா வினையேன் உழல தகுமோ வீரா முதுசூர் படவேலெறியும் சூரா சுரலோக துரந்தரனே. யாமோதிய கல்வியும் எம்மறிவும் தாமே பெறவேலவர் தந்ததனால் பூமேல் மயல் போய் அறமை புணர்வீர் நாமே நடவீர் நடவீரினியே. உதியா மரியா உணரா மறவா விதிமாலரியா விமலன் புதல்வா அதிகாகனகா பயா அமரா பதிகாவல சூர பயங்கரனே. வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குலமும் குடி போகியவா அடியந்தமிலாயில் வேலரசே மிடியொன்றொரு பாவி வெளிப்படினே. அரிதாகிய மெய் பொருளுக்கடியேன் உரிதா உபதேசமுணர்த்தியவா விரிதாரண விக்ரம வேளிமையோர் புரிதாரகனாக புரந்தரனே. Now let us get into the Padaurai of Padal 18. உதியா மரியா உணரா மறவா விதிமாலரியா விமலன் புதல்வா அதிகாகனகா பயாகமரா பதிகாவல சூர பயங்கரனே. சிவபெருமானின் மைந்தரே, பிறவாமலும் இரவாமலும் உணராமலும் மறவாமலும் பிரம்மனும் திருமாலும் அறியாமலும் விளங்குபவரே, யாவரினும் மேம்பட்டவரே, பாவமற்றவரே, புகலிடம் அளிக்கும் மூர்த்தியே, வானுலகை காத்தருள் பெருமானே, சூரபத்மனுக்கு அச்சம் தருபவரே. O Lord, you are the divine son of the pure being Lord Sivaperuman, and you are one who is neither born nor dies, neither remembers nor forgets, and whom neither Brahma nor Thirumal knows. You are the ultimate supreme being who is sinless, who grants refuge to all devotees, protects the celestial world, and causes fear to the demon Suryapadman. Today we will look into the Padaurai of Padal 19, but going back from 16 to 20. பேராசையனும் பிணியில் பிணிப்பட்டோரா வினையேன் உழல தகுமோ வீரா முதுசூர் படவேலெறியும் சூரா சுரலோக துரந்தரனே. யாமோதிய கல்வியும் எம்மறிவும் தாமே பெறவேலவர் தந்ததனால் பூமேல் மயல் போய் அறம்பை புணர்வீர் நாமே நடவீர் நடவீரினியே. உதியா மரியா உணரா மறவா விதிமாலரியா விமலன் புதல்வா அதிகாகனகா பயா அமரா பதிகாவல சூர பயங்கரனே. வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குலமும் குடி போகியவா அடியந்தமிலாயில் வேலரசே
மிடியொன்றொரு பாவி வெளிப்படினே அரிதாகிய மெய் பொருளுக்கடியேன் உரிதா உபதேசமுணர்த்தியவா விரிதாரண விக்ரம வேளிமையோர் புரிதாரகனாக புரந்தரனே. Let us look into பாடல் 19. வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குலமும் குடி போகியவா அடியந்தமிலாயில் வேலரசே மிடியொன்றொரு பாவி வெளிப்படினே. கூறிய வேலாயுதத்தை ஏந்தியவாறு பிரபஞ்சத்தை ஆளும் ஆதியும் அந்தமும் இல்லாத மாமன்னரே, வறுமை என்னும் ஒரு பாவி தோன்றியவுடனே அழகும் செல்வமும் நல்ல மனமும் குணமும் குடும்பத்தின் பெருமையும் குலத்தின் பெருமையும் ஒருவரை விட்டு போய்கின்றனவே. O Supreme Ruler of the Universe, it is strange indeed that no sooner does the sinful poverty appear, beauty as well as wealth, good mind and character, and the greatness of family and the lineage also desert a person. Looking into the Padal 20 and the Padaurai, let's go back from 16 to 20. பேராசையனும் பிணியில் பிணிப்பட் ஓராவினையேன் உழல தகுமோ வீராமுது சூர்படவேலெறியும் சூரா சுரலோக துரந்தரனே யாமோதிய கல்வியும் எம்மறிவும் தாமே பெறவேலவர் தந்ததனால் பூமேல் மயல் போய் அறமை புணர்வீர் நாமே நடவீர் நடவீரினியே உதியா மரியா உணரா மறவா விதிமாலரியா விமலன் புதல்வா அதிகா கனகா பயா கமரா பதிகாவல சூர பயங்கரனே வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குலமும் குடி போகியவா அடியந்தமிலாயில் வேலரசே மிடியொன்றொரு பாவி வெளிப்படினே அரிதாகிய மெய் பொருளுக்கடியேன் உரிதா உபதேசமுணர்த்தியவா விரிதாரண விக்ரம வேளிமையோர் புரிதாரகனாக புரந்தரனே. கிடைத்தற்கு அரிய உண்மை பொருளை பெறுதற்கு அடியேன் தகுதியுள்ளவனாக கருதி தேவரீர் அடியேனுக்கு உபதேசத்தை போதித்த முறை வியக்கத்தக்கதே. மிகவும் உறுதியானதும் நிலையானதுமான வலிமையுடைய பிரணவ பொருளாக வானோர் விரும்பி தியானிக்கும் செவ்வேளே வானோர் உலகை தாங்குபவரே. O Lord, it is indeed a matter of wonder that you have graciously considered me as a suitable person to receive the real truth which is difficult to obtain and have graciously imparted your teaching to me. O Lord, you are the supreme Pranava being, possessing the very strong and eternal divine valor, being willingly contemplated by the celestials. You are the upholder of the celestial world. Now, going ahead with verses from 21 to 25. கருதாமரவானெறி காணையன கிருதாழ்வனசம் தரையல் ரிசைவாய் வரதா முருகா மயில் வாகனனே விரதா சுரசூர விபாடனனே காளை குமரேசனென கருதி தாளை பணிய தவமெய்தியவா பாளை குழல் வள்ளி பதம் பணியும் வேளை சுரபூபதி மேருவையே அடியை குறியாதறியாமையினான் முடிய கெடவோ முறையோ முறையோ வடிவிக்கிரமவேல் மகிபா குரமில் கொடியை புணரும் குணபூதரனே கூர்வேல் விழி மங்கையர் கொங்கையிலே சேர்வேன் அருள் சேரவும் எண்ணுமதோ சூர்வேரொடு குன்று தொலைத்த நெடும் போர்வேல புரந்தர பூபதியே மெய்யே எனவினை வாழ்வையுகன் தையோ அடியேன் அலைய தகுமோ கையோ அயிலோ கழலோ முழுதும் செய்யோய் மயிலேறிய சேவகனே. Now let us look into Padal 21.
கருதாமரவானெறி காணையன கேறுதாழ்வனசம் தரையன்றிசைவாய் வரதா முருகா மயில் வாகனனே விரதாசுரசூர விபாடனனே. நினைவும் மறதியும் அற்ற ஆன்மீக நிலையை கண்டுகொள்ள அடியேனுக்கு தேவரீரின் தாமரை மலர்களை ஒத்த இரு திருவடிகளை அருள்வதற்கென்று மனம் இறங்குவீராக. கேட்ட வரங்களை அளிக்கும் மூர்த்தியே, திருமுருகப் பெருமானே, மயில் வாகன கடவுளே, அருவருப்புக்குரிய அசுரனாகிய சூரபத்மனை தேவரீரின் வேலாயுதத்தால் பிளந்தவரே, please be compassionate enough to grant me the boon of attaining your lotus flower-like sacred feet, so that I could have the means of seeking the spiritual status, bereft of both memory and forgetfulness. O God, Tirumuruga Peruman, you are riding the peacock as the vehicle, and you are graciously granting all the boons asked by your devotees. You are the Lord who split open the ugly demon Surapadman with your weapon of lance. Let us look into the Padaurai for Padal 22, going back from 21 to 25. கருதாமரவானெறி காணையன கேறுதாழ்வனசம் தரையன்றிசைவாய் வரதா முருகா மயில் வாகனனே விரதாசுரசூர விபாடனனே காளை குமரேசனென கருதி தாளை பணிய தவமீதியவா பாளை குழல் வள்ளி பதம் பணியும் வேளை சுரபூபதி மேருவையே அடியை குறியாதறியாமையினான் முடிய கெடவோ முறையோ முறையோ வடிவிக்கிரமவேல் மகிபா குரவில் கொடியை புணரும் குணபூதரனே கூர்வேல் விழிமங்கையர் கொங்கையிலே சேர்வேன் அருள் சேரவும் எண்ணுமதோ சூர்வேரொடு குன்று தொலைத்த நெடும் போர்வேல புரந்தர பூபதியே மெய்யே என வெவ்வினை வாழ்வையுகன் தையோ அடியே நலைய தகுமோ கையோ அயிலோ கழலோ முழுதும் செய்யோய் மயிலேறிய சேவகனே. Let us look into the Padaurai of Padal 22. காளை குமரேசனென கருதி தாளை பணிய தவமெய்தியவா பாளை குழல் வள்ளி பதம் பணியும் வேளை சுரபூபதி மேருவையே காளை பருவத்து குமாரமூர்த்தி என்று தியானித்து தேவரீரின் திருவடிகளை பணியும்படியான தவப்பேற்றை அடியேன் அடைந்தது வியப்பானதொன்றே. தென்னம்பாளையைப் போன்ற நீண்ட கூந்தலை உடைய வள்ளி அம்மையாரின் திருப்பாதங்களை போற்றும் தேவரீர் விண்ணோர்களுக்கு தலைவராய் மேருமலை ஒத்த பெருமை உடையவராக திகழ்கின்றீர். It is really a matter of wonder that I obtained the boon of great penance by contemplating the sacred feet of Lord Tirumuruga Peruman, who is the Lord cherishing the sacred feet of Valli Ammayar, having long tresses of hair like the flower sheath of the coconut palm tree, and he is the supreme ruler of the celestials and is great like the Mahameru mountain. Today we will look into the Padaurai of Padal 23, now going back from verses 21 to 25. கருதாமரவானெறி காணையன கேறுதாழ்வனசம் தரையன்றிசைவாய் வரதா முருகா மயில் வாகனனே விரதாசுரசூர விபாடனனே காளை குமரேசனென கருதி தாளை பணிய தவமெய்தியவா பாளை குழல் வள்ளி பதம் பணியும் வேளை சுரபூபதி மேருவையே அடியை குறியாதறியாமையினால் விடிய கெடவோ முறையோ முறையோ வடிவிக்கிரமவேல் மகிபா குரமில் கொடியை புணரும் குணபூதரனே கூர்வேல் விழிமங்கையர் கொங்கையிலே சேர்வேன் அருள் சேரவும் எண்ணுமதோ சூர்வேரொடு குன்று தொலைத்த நெடும்
போர்வேல புரந்தர பூபதியே மெய்யே எனவே வினை வாழ்வையுகந்தையோ அடியேன் அலைய தகுமோ கையோ அயிலோ கழலோ முழுதும் செய்யோய் மயிலேறிய சேவகனே. Let us look into the Padaurai for Padal 23. அடியை குறியாதறியாமையினால் மிடிய கெடவோ முறையோ முறையோ வடிவிக்கிரமவேல் மகிபா குரமில் கொடியை புணரும் குணபோதரனே. தேவரீரின் திருவடிகளை குறித்து தியானிக்காமல் அடியேன் அறிவின்மையால் முழுதும் அழிந்து படலாமோ? இது முறையோ? கூர்மையும் ஆற்றலும் உடைய வேலாயுதத்தை ஏந்தியவாறு உலகை ஆளும் மாமன்னரே, மின்னலையும் கொடியையும் ஒத்த குரவர் குல நங்கையாகிய வள்ளியம்மையாரை சேர்ந்த குணக்குன்று போன்றவரே, should I entirely perish without meditating upon your sacred feet because of my ignorance? Is it right, O supreme king of the world, who holds the weapon of lance, possessing sharpness and prowess, and who is united with the creeper-like hunter maiden Valli Ammayar? Today we will look into the Padaurai of Padal 25, going back from 21 to 25. கருதாமரவானெறி காணையன கிருதாழ்வனசம் தரையில் ரிசைவாய் வரதா முருகாமயில் வாகனனே விரதா சுரசூர விபாடனனே காளை குமரேசனென கருதி தாளை பணிய தவமீதியவா பாளை குழல் வள்ளி பதம் பணியும் வேளை சுரபூபதி மேருவையே அடியை குறியாதறியாமையினான் மிடிய கெடவோ முறையோ முறையோ வடிவிக்கிரமவேல் மகிபா குரமில் கொடியை புணரும் குணபூதரனே கூர்வேல் விழிமங்கையர் கொங்கையிலே சேர்வேன் அருள் சேரவும் எண்ணுமதோ சூர்வேரொடு குல்று தொலைத்த நெடும் போர்வேல புரந்தர பூபதியே மெய்யே எனவே வினை வாழ்வையுகன் தையோ அடியேன் அலைய தகுமோ கையோ அயிலோ கழலோ முழுதும் செய்யோய் மயிலேறிய சேவகனே. உண்மை வாழ்வென்று எண்ணி கொடிய வினைக்கு ஈடான இந்த வாழ்வில் களித்து மகிழ்ந்து ஐயோ அடியேன் அலைதலும் முறையோ? தேவரீரின் திருக்கரங்கள் மட்டுமன்றி கையில் ஏந்தும் வேலாயுதம், வீரக்கழல்கள் அணியப்பெற்ற திருவடிகள் ஆகியவை எல்லாம் செந்நிறமாய் அமைந்து மயில் வாகனத்தின் மீது ஏறிய மாவீரரே. Is it right that I should wander by regarding this life of cruel deeds as the real life and being delighted in it? O Lord, not only your sacred hands, but also the weapon of lance, held by your hand, and the sacred feet, adorned with heroic anklets, are all of red complexion, and you are the great warrior riding on your vehicle of peacock. Moving ahead from Padal 26 to 30. ஆதாரமிலே நருளை பெறவே நீதான் ஒரு சற்றும் நினைந்திலையே வேதாகம ஞான வினோதமனோ அதீதாசுரலோகசிகாமணியே விண்ணே நிகர் வாழ்வை விரும்பியான் என்னே விதியின் பயனெங்கிதுவோ பொன்னே மணியே பொருளே அருளே மன்னே மயிலேறியவானவனே ஆனாமுதே அயில் வேலரசே ஞானாகரனே நவில தகுமோ யானாகிய என்னை விழுங்கி வெறும் தானாய் நிலை நின்றது தற்பரமே இல்லே எனும் மாயையில் ஈட்டனை நீ பொல்லே நறியாமை பொறுத்திலையே மல்லே புரி பல்லிருவாகுவிலன் சொல்லே புனையும் சுடர்வேலவனே செவ்வானுருவில் திகழ்வேலவன் அன்று ஒவ்வாததன உணர்வித்ததுதான் அவ்வாறறிவாரறிகின்றதலால்
எவ்வாறொருவர் கிசைவிப்பதுவே. Now we move to பதவுரை of பாடல் 26. ஆதாரமிலேன் அருளை பெறவே நீதான் ஒரு சற்றும் நினைந்திலையே. வேதாகம ஞான வினோதமனோ தீதாசுரலோக சிகாமணியே. விண்ணுகத்தின் நாயகமணியே, ஒரு துணையும் இல்லாத அடியேன் தேவரீரின் திருவருளை பெறுமாறு சிறிதளவேனும் தேவரீர் எண்ணவில்லையே. வேதங்களாலும் ஆகமங்களாலும் போற்றப்படுபவரே, வேத முதல்வரே, வேதங்களை தொகுத்தவரே, ஆகமங்களை வகுத்தவரே, ஞான வினோதமூர்த்தியே, மனதுக்கு எட்டாதவரே. ஓ லார்ட், திருமுருகப் பெருமான், you are the supreme jewel of the celestial world. As your devotee, I have no other companion, and yet you do not think even a little about me attaining your sacred grace. You are the Lord who is adored by the Vedas and the Agamas. You are the supreme being of the Vedas. You are the Lord who brought the Vedas into being. You are the Lord who brought the Agamas into existence. You are the sacred personification of rare spiritual wisdom. You are beyond the reach of the mind. Moving ahead from Padal 26 to 30. ஆதாரமிலேன் அருளை பெறவே நீதான் ஒரு சற்றும் நினைந்திலையே. வேதாகம ஞான வினோதமனோ அதீதாசுரலோக சிகாமணியே. விண்ணே நிகர் வாழ்வை விரும்பிய யான் என்னே விதியின் பயனெங்கிதுவோ. பொன்னே மணியே பொருளே அருளே மன்னே மயிலேறியவானவனே. ஆனாமுதே அயில் வேலரசே ஞானாகரனே நவில தகுமோ. யானாகிய என்னை விழுங்கி வெறும் தானாய் நிலை நின்றது தற்பரமே. இல்லே எனும் மாயையில் ஈட்டனை நீ பொல்லே நறியாமை பொறுத்திலையே. மல்லே புரி பல்லிருவாகுவிலன் சொல்லே புனையும் சுடர்வேலவனே. செவ்வானுருவில் திகழ்வேலவன் அன்று ஒவ்வாததன உணர்வித்ததுதான். அவ்வாறறிவாரறிகின்றதலால் எவ்வாறொருவர் கிசைவிப்பதுவே. Now we move to பதவுரை of பாடல் 26. ஆதாரமிலேன் அருளை பெறவே நீதான் ஒரு சற்றும் நினைந்திலையே. வேதாகம ஞான வினோதமனோ தீதாசுரலோக சிகாமணியே. விண்ணுகத்தின் நாயகமணியே, ஒரு துணையும் இல்லாத அடியேன் தேவரீரின் திருவருளை பெறுமாறு சிறிதளவேனும் தேவரீர் எண்ணவில்லையே. வேதங்களாலும் ஆகமங்களாலும் போற்றப்படுபவரே, வேத முதல்வரே, வேதங்களை தொகுத்தவரே, ஆகமங்களை வகுத்தவரே, ஞான வினோதமூர்த்தியே, மனதுக்கு எட்டாதவரே. ஓ லார்ட், திருமுருகப் பெருமான், you are the supreme jewel of the celestial world. As your devotee, I have no other companion, and yet you do not think even a little about me attaining your sacred grace. You are the Lord who is adored by the Vedas and the Agamas. You are the supreme being of the Vedas. You are the Lord who brought the Vedas into being. You are the Lord who brought the Agamas into existence. You are the sacred personification of rare spiritual wisdom. You are beyond the reach of the mind. We will now look into the பதவுரை of Padal 28, going back from 26 to 30. ஆதாரமிலேன் அருளை பெறவே
நீதான் ஒரு சற்றும் நினைந்திலையே. வேதாகம ஞான வினோதமனோ தீதாசுரலோக சிகாமணியே. மில்லே நிகர் வாழ்வை விரும்பியான் என்னே விதியின் பயனிங்குதுவோ. பொன்னே மணியே பொருளே அருளே மன்னே மயிலேறிய வானவனே. ஆனாமுதே அயில் வேலரசே ஞானாகரனே நவில தகுமோ. யானாகிய என்னை விழுங்கி வெறும் தானாய் நிலை நின்றது தற்பரமே. இல்லே எனும் மாயையிலீட்டனை நீ பொல்லே நறியாமை பொறுத்திலையே. மல்லே புரிபல்லிருவாகுவிலன் சொல்லே புனையும் சுடர்வேலவனே. செவ்வானுருவில் திகழ்வேலவன் அன்று ஒவ்வாதன உணர்வித்ததுதான். அவ்வாறறிவாரறிகின்றதலால் எவ்வாறொருவர் கிசைவிப்பதுவே. Now we will look into the பதவுரை of பாடல் 28. ஆனாமுதே அயில் வேலரசே ஞானாகரனே நவில தகுமோ. யானாகிய என்னை விழுங்கி வெறும் தானாய் நிலை நின்றது தற்பரமே. பதவுரை. இனிய அமுதமே, கூறிய வேலாயுதத்தை ஏந்திய மாமன்னரே, ஞானத்தின் இருப்பிடமே, யான் என்னும் ஆணவமுடைய அடியேனை தேவரீர் ஆட்கொண்டு அருளி எல்லாம் தானாகி நிலைத்திருக்கும் மேலான நிலையை இத்தன்மையது என்று விளக்கிக் கூற முடியுமோ? O Lord, you are the ambrosia of eternity. You are the supreme ruler holding the weapon of lance. You are the abode of spiritual wisdom. Could you please explain the supreme divine state whereby you were gracious enough to accept an egoistic person like myself as your devotee, become everything yourself, and yet remain the eternal supreme being? Now we will look into the Padavurai of Padal 29, going back from 26. ஆதாரமிலேன் அருளை பெறவே நீதான் ஒரு சற்றும் நினைந்திலையே. வேதாகம ஞான வினோதமனோ அதீதாசுரலோக சிகாமணியே. மின்னே நிகர் வாழ்வை விரும்பியான் என்னே விதியின் பயனெங்குதுவோ. பொன்னே மணியே பொருளே அருளே மன்னே மயிலேறிய வானவனே. ஆனாமுதே அயில் வேலரசே ஞானாகரனே நவில தகுமோ. யானாகிய எல்லை விழுங்கி வெறும் தானாய் நிலை நின்றது தற்பரமே. இல்லேனும் மாயையிலீட்டனை நீ பொல்லே நறியாமை பொறுத்திலையே. மல்லே புரிபல்லிருவாகுவிலன் சொல்லே புனையும் சுடர்வேலவனே. செவ்வானுருவில் திகழ்வேலவன் அன்று ஒவ்வாதன உணர்வித்ததுதான். அவ்வாறறிவாரறிகின்றதலால் எவ்வாறொருவர் கிசைவிப்பதுவே. Now getting into பதவுரை of பாடல் 29. இல்லேனும் மாயையிலீட்டனை நீ பொல்லே நறியாமை பொறுத்திலையே. மல்லே புரிபல்லிருவாகுவிலன் சொல்லே புனையும் சுடர்வேலவனே. இல்வாழ்க்கை என்னும் மாய வாழ்வில் அடியேனை சிக்க வைத்துள்ள தேவரீர், கொடியவனாகிய அடியேனது அறியாமையை பொறுத்து மன்னித்து அருள்வாயாக. மற்போர் செய்வதற்குரிய 12 தோள்களிலும் அடியேனின் சொற்களால் ஆகிய பாடல்களையே மாலைகளாக அணிந்து கொள்ளும் ஒளிவீசும் வேலாயுதரே. O Lord, you have caused me to be entangled in the illusory married life. However, you have not granted me the boon of forgiving my ignorance. You are wearing the garlands consisting of the words of my adoration on your 12 shoulders meant for wrestling, and you are the bearer of the lustrous lance.
Today we will look into the Padavurai of Padal 30, going back from Padal 26 to 30. ஆதாரமிலே நருளை பெறவே நீதான் ஒரு சற்றம் நினைந்திலையே வேதாகம ஞான வினோதமனோ அதீதா சுரலோக சிகாமணியே மின்னே நிகர் வாழ்வை விரும்பியான் என்னே விதியின் பயனிங்கிதுவோ பொன்னே மணியே பொருளே அருளே மன்னே மயிலேறியவானவனே ஆனாமுதே அயில் வேலரசே ஞானாகரனே நவில தகுமோ யானாகிய எல்லை விழுங்கி வெறும் தானாய் நிலை நின்றது தற்பரமே இல்லேனும் மாயையிலீட்டனை நீ பொல்லே நறியாமை பொறுத்திலையே மல்லே புரிபல்லிருவாகுவிலன் சொல்லே புனையும் சுடர்வேலவனே செவ்வானுருவில் திகழ்வேலவனன்று ஒவ்வாததன உணர்வேத்ததுதான் அவ்வாறறிவாரறிகின்றதலால் எவ்வாறொருவர் கிசைவிப்பதுவே. இதற்கான பதவுரை: சிவந்த வானத்தின் உருவில் விளங்கும் வேலாயுதப் பெருமான் அன்று அடியேனுக்கு உபதேசித்து அருளிய ஒப்பற்ற ஞான உபதேசத்தை ஒருவர் அறிந்து அனுபவிக்க முடியுமே தவிர எங்கனம் மற்றொருவருக்கு சொல்ல இயலும். The unique spiritual wisdom which Lord Tirumuruga Peruman, who is in the form of red complexioned sky and is holding the weapon of lance, graciously expounded to me on that day, could only be known and experienced by one, and how could one tell others about it? Today we will look into the Padavurai of Padal 32, going back from 31 to 35. பாழ்வாழ் வெனுமே படுமாயையிலே வீழ்வாயன என்னை விதித்தனையே தாழ்வானவை செய்தனதாமுளவோ வாழ்வாயினி நீ மயில் வாகனனே கலையே பதறி கதறி தலையுடு அலையே படுமாறதுவாய் விடவோ கொலையே புரிவேடர் குல பிடிதோய் மலையே மலை கூறிடுவாகையனே சிந்தா குலையில் ஒடு செல்வமெனும் வெந்தாடவி என்று விட பெறுவேன் மந்தாகினி தந்தவரோதயனே கந்தா முருகா கருணாகரனே சிங்காரமடந்தயர் தீநெறி போய் மங்காமலெனக்கு வரம் தருவாய் சங்கிராமசிகாவலா ஷண்முகனே கங்கா நதி பால கிருபாகரனே விதி காணும் உடம்பை விடாவினையேன் கதி காணமலர் கழலென்றருள்வாய் மதிவாழ் நுதல் வள்ளியை அல்லது பின் துதியா விரதா சுரபூபதியே. We will look into the Padavurai of Padal 32. கலையே பதறி கதறி தலையுடு அலையே படுமாறதுவாய் விடவோ கொலையே புரிவேடர் குல பிடிதோய் மலையே மலை கூறிடுவாகையனே. இதற்கான பதவுரை: வெற்றிவேலனே, கலை சார்ந்த நூல்களையே அடியேன் கலக்கத்துடன் விரைந்து உருப்போட்டு கற்று தலைவேதனை உறும்படி ஆகிவிடவோ கொலை தொழில் புரியும் வேடர் குலத்தில் தோன்றிய பெண் யானையைப் போன்ற வள்ளியம்மையாரை சேர்ந்தவரும் கிரௌஞ்சமலையை வெற்றிவேலால் பிளந்தவருமான மலை போன்ற கடவுளே. O Lord, you are holding the lance of victory. Shall I hastily and with bewilderment memorize only the books of art and experience the agony in my head? O Lord, you are united with the marauding hunter's female elephant, like maiden Valli Ammayar, and you are the mountain like God. You split open the Krauncha hill where the demon Surapadman was hiding with the lance of victory. Today we will look into the meaning for the Padal 33, going back from 31 to 35. பாழ்வாழ் வெனுமே படுமாயையிலே வீழ்வாயன என்னை விதித்தனையே தாழ்வானவை செய்தனதாமுளவோ வாழ்வாயினி நீ மயில் வாகனனே
கலையே பதறி கதறி தலையுடு அலையே படுமாறதுவாய் விடவோ கொலையே புரிவேடற்குல பிடிதோய் மலையே மலை கூறிடுவாகயனே சிந்தா குலையில் ஒடு செல்வமெனும் வெந்தாடவி என்று விட பெறுவேன் மந்தாகினி தந்தவரோதயனே கந்தா முருகா கருணாகரனே சிங்காரமடந்தயர்த்தி நெறி போய் மங்காமலனுக்கு வரம் தருவாய் சங்கிராமசிகாவலா ஷண்முகனே கங்கா நதி பால கிருபாகரனே விதி காணும் உடம்பை விடாவினையேன் கதி காண மலர் கழலென்றருள்வாய் மதிவாள் நுதல் வள்ளியை அல்லது பின் துதியா விரதா சுரபூபதியே. Now we will look into the meaning of பாடல் 33. சிந்தா குலையில் ஒடு செல்வமெனும் விந்தாடவி என்று விட பெறுவேன் மந்தாகினி தந்தவரோதயனே கந்தா முருகா கருணாகரனே. இதற்கான பதவுரை. கங்கை நதி ஈன்ற வரதமூர்த்தியே, கந்தப் பெருமானே, திருமுருகப் பெருமானே, கருணைக்கு இருப்பிடமானவரே, மனத்துக்கு வருத்தம் தரும் இல்லற வாழ்க்கையுடன் செல்வம் என்னும் விந்திய மலைக்காடு போன்ற சிக்கல் நிறைந்த சூழலை அடியேன் என்று விட்டு விலகுவேன். O Lord, you are born of the Ganges river. You are the abode of boons and compassion. O Lord Kanda, O Lord Tirumuruga, when will I let go of the complex swirl of domestic life, afflicting the mind and of the wealth, which is like the jungle of the Vindhya mountain range? Today we will look into the meaning of the Padal 34, going back from 31 to 35. பாழ்வாழ் வெனுமே படுமாயையிலே வீழ்வாயன என்னை விதித்தனையே தாழ்வானவை செய்தனதாம் உளவோ வாழ்வாய் இனி நீ மயில் வாகனனே. கலையே பதறி கதறி தலையுடு அலையே படுமாறது வாய்விடவோ கொலையே புரிவேடற்குல பிடிதோய் மலையே மலை கூறிடுவாகயனே சிந்தா குலையில் ஒடு செல்வமெனும் விந்தாடவி என்று விட பெறுவேன் மந்தாகினி தந்தவரோதயனே கந்தா முருகா கருணாகரனே. சிங்காரமடந்தயர்த்தி நெறி போய் மங்காமலனுக்கு வரம் தருவாய் சங்கிராமசிகாவலா ஷண்முகனே கங்கா நதி பால கிருபாகரனே. விதி காணும் உடம்பை விடாவினையேன் கதி காண மலர் கழலென்றருள்வாய் மதிவாள் நுதல் வள்ளியை அல்லது பின் துதியா விரதா சுரபூபதியே. Now we will look into the பதவுரை of பாடல் 34. சிங்காரமடந்தயர்த்தி நெறி போய் மங்காமலனுக்கு வரம் தருவாய் சங்கிராமசிகாவலா ஷண்முகனே கங்கா நதி பால கிருபாகரனே. இதற்கான பதவுரை. போரில் வல்ல மயில் வாகனத்தை உடையவரே, ஷண்முகமூர்த்தியே, கங்கை நதியின் பாலகுமாரனே, கிருபாகரமூர்த்தியே, அழகிய மாதர்கள் நிமித்தம் தீய வழியில் சென்று அடியேன் மனம் குலைந்து போகாவண்ணம் அடியேனுக்கு வரம் தந்து அருள்வாயாக. O Lord, who has this invincible peacock as the vehicle? You are the God of 6 sacred faces. You are the infant of the Ganges river. You are the abode of compassion. Please grant me the boon so that my mind will not be bewildered by following the evil path because of pretty women. Today we will look into the பதவுரை of பாடல் 35, going back again from 31 to 35. பாழ்வாழ் வெனுமே படுமாயையிலே வீழ்வாய் என என்னை விதித்தனையே தாழ்வானவை செய்தனதாம் உளவோ வாழ்வாய் இனி நீ மயில் வாகனனே. கலையே பதறி கதறி தலையுடு அலையே படுமாறதுவாய் விடவோ கொலையே புரிவேடற்குல பிடிதோய்
மலையே மலை கூறிடுவாகையனே சிந்தா குலையில்லொடு செல்வமெனும் விந்தாடவி என்று விட பெறுவேன் மந்தாகினி தந்தவரோதயனே கந்தா முருகா கருணாகரனே சிங்காரமடந்தயர்த்தீ நெறி போய் மங்காமலனுக்கு வரம் தருவாய் சங்கிராமசிகாவலா ஷண்முகனே கங்கா நதி பால கிருபாகரனே விதி காணும் உடம்பை விடாவினையேன் கதி காண மலர் கழலென்றருள்வாய் மதிவாள் நுதல் வள்ளியை அல்லது பின் துதியா விரதா சுரபூபதியே. Looking into the பதவுரை of the last verse 35. பிறை போன்ற ஒளி வீசும் நெற்றியை உடைய வள்ளி அம்மையாரை தவிர வேறு யாரையும் துதிக்காத விரதம் பூண்டவரே, விண்ணோர்களின் மாமன்னரே, பிரம்மன் படைத்ததும் வினை ஆனதுமான உடலை புறக்கணித்துவிட்டு அடியேன் நற்கதியை அடையும்படி செந்தாமரை மலர்களை ஒக்கும் தேவரீரின் வீரக் கழல்கள் அணியப்பெற்ற திருவடிகளை அடியேனுக்கு எப்போது அருள்வீர். O Lord, you have vowed not to adore anyone else except Valli Ammayar, whose forehead is like the bright crescent moon. O the supreme King of the celestials, when will you graciously grant me your red lotus-like and heroic anklet-worn sacred feet, so that I may attain mukti, liberation, by forsaking the deeds-ridden body created by Brahma. Going ahead from Padal 36 to 40, we will look into the Padavurai of Padal 36. Nada Kumara Namayendraranar Oda Yena Odiyade Poruldan Veda Mudal Vilnavar Sodumalar Pada Kuramin Padase Karane கிரிவாய் விடுவி கிரமவேளிரையோன் பரிவாரமெனும் பதமே வலையே புரிவாய் மனனே பொறையாமறிவால் அறிவாய் அடியோடு மகந்தையே ஆதாளியை ஒன்றறியேனையற தீதாளியை ஆண்டது சேப்புமதோ கூதாளகிராத குலி கிரைவா வேதாளகணம் புகழ்வேலவனே மாயே ஜனனம் கெடமாயை விடா மூயேடனை என்று முடிந்திடுமோ கோவே குரமின் கொடிதோள் புணரும் தேவே சிவசங்கர தேசிகனே வினையோடவிடும் கதிர்வேல் மறவேன் மனையோடு தியங்கி மயங்கிடவோ சுனையோடருவி துணையோடு பசன் திணையோடிதனோடு திரிந்தவனே. Now we will look into the Padavurai of Padal 36. நாதா குமரா நமையென்றரனார் ஓதாயென ஓதியதே பொருள்தான் வேதா முதல் வேண்டவர் சூடுமலர் பாதா குரமின் பதசேகரனே. பதவுரை for Padal 36. பிரம்மன் முதலாய விண்ணோர் தங்கள் தலை உச்சி மேல் அணியும் செந்தாமரை மலர்களை ஒக்கும் திருவடிகளை உடையவரே, வள்ளியம்மையாரின் திருவடிகளை தேவரீரின் முடிமீது கொள்பவரே, சிவபெருமான் நாதரே குமாராய நமஹ என்று வணங்கி பிரணவ மந்திரத்தின் பொருளை தமக்கு உபதேசிப்பீராக என்று கேட்க தேவரீர் உபதேசித்து அருளிய பொருள்தான் யாதோ? O Lord, who has red lotus flower like sacred feet, which Brahma and other celestials wear on the top of their heads. O Lord, you have the Valli Ammayar's sacred feet over your head. What is the meaning of the sacred Pranava mantra which you graciously expounded to Lord Shivaperuman, who addressed you as the Nada and adored you with the mantra Kumaraya Namaha? Today we will look into the Padavurai of Padal 37, going back from 36 to 40. Nada Kumara Namayendraranar ஓதாயென ஓதியதே பொருள்தான் வேதா முதல் வேண்டவர் சூடுமலர் பாதா குரமின் பதசேகரனே கிரிவாய் விடுவி கிரமவேளிமையோன்
பரிவாரமெனும் பதமே வலையே புரிவாய் மனனே பொறையாமறிவால் அறிவாய் அடியோடு மகந்தையே ஆதாளியை ஒன்றறியேனையர தீதாளியை ஆண்டதிசேப்புமதோ கூதாளகிராத குலி கிரைவா வேதாளகணம் புகழ்வேலவனே மாயே ஜனனம் கெடமாயை விடா மூயேடனை என்று முடிந்திடுமோ கோவே குருவில் கொடிதோள் புணரும் தேவே சிவசங்கர தேசிகனே வினையோடவிடும் கதிர்வேல் மரவின் மனையோடு தியங்கி மயங்கிடவோ சுனையோடருவே துணையோடு பசன் திணையோடிதனோடு திரிந்தவனே. We look into the பதவுரை for பாடல் 37. கிரிவாய் விடுவி கிரமவேளிமையோர் பரிவாரமெனும் பதமே வலையே புரிவாய் மனனே பொறையாமறிவால் அறிவாய் அடியோடு மகந்தையே. மனமே, அசுரன் சூரபத்மன் ஒளிந்திருந்த கிரௌஞ்ச மலை மீது செலுத்திய ஆற்றல் மிக்க வேலாயுதத்தை ஏந்திய திருமுருகக் கடவுளை போற்றும் அடியார்களின் குழுவை சேர்ந்தவன் என்னும் பதவியை பெறுவதையே நீ விரும்புவாயாக. யான் என்னும் ஆணவத்தை பொறுமையாகிய அறிவை கொண்டு அடியோடு வேருடன் அறிந்து தள்ளிவிடுவாயாக. O mind, you had better wish to attain only the position of belonging to the group of devotees who adore Tirumuruga Peruman, who holds the powerful lance which the Lord hurled at the Krauncha hill, wherein the demon Surapadman had hidden. You had better also cut off and cast away the self-oriented egoism completely with its roots by means of wisdom, of patience. Today we will look into the meaning of the Padal 38, going back from 36 to 40. Nada Kumara Namayendraranar ஓதா என ஓதியதே பொருள்தான் வேதா முதல்வில் நவர் சூடுமலர் பாதா குரமின் பதசேகரனே கிரிவாய் விடுவி கிரமவேளிரையோன் பரிவாரம் என்னும் பதமே வலையே புரிவாய் மனனே பொறையாமறிவால் அறிவாய் அடியோடு மகந்தையே ஆதாளியை ஒன்றறியேனையர தீதாளியை ஆண்டதிசேப்புமதோ கூதாளகிராத குலி கிரைவா வேதாளகணம் புகழ்வேலவனே மாயே ஜனனம் கெடமாயை விடா மூயேடனை என்று முடிந்திடுமோ கோவே குரமின் கொடிதோள் புணரும் தேவே சிவசங்கர தேசிகனே வினையோடவிடும் கதிர்வேல் மரவேன் மனையோடு தியங்கி மயங்கிடவோ சுனையோடருவே துணையோடு பசும் திணையோடிதனோடு திரிந்தவனே. We look into the meaning of பாடல் 38. ஆதாளியை ஒன்றறியேனையர தீதாளியை ஆண்டதிசேப்புமதோ கூதாளகிராத குலி கிரைவா வேதாளகணம் புகழ்வேலவனே. கூதள மாலை அணிய பெற்றவரே, வேடர் குலத்தவரான வள்ளியம்மையாரின் தலைவரே, வேதாள கூட்டத்தினர் புகழ்கின்ற வேலாயுத மூர்த்தியே, வீண் பேச்சு பேசுவனாகவும் மிகவும் தீய குணம் உடையவனாகிய நான் அடியேனை ஒரு பொருளாக கருதி தேவரீர் ஆண்டருளிய கருணையானது சொல்லும் தரமுடையதோ? O Lord, who is adorned with the garland of Kudalam, you are the Lord of Valli Ammayar, you are the God who holds the lance, and you are adored by the group of spirits. Am I capable of applauding your gracious compassion for having accepted me as a devotee, though I am one of vain speech and evil character? Today we will look into the meaning of the Padal 38, going back from 36 to 40. நாதா குமரா நமையென்றரனார் ஓதா என ஓதியதே பொருள்தான் வேதா முதல்வில் நவர் சூடுமலர் பாதா குரமின் பதசேகரனே
கிரிவாய் விடுவி கிரமவேளிரையோன் பரிவாரமெனும் பதமே வலையே புரிவாய் மனனே பொறையாமறிவால் அறிவாய் அடியோடு மகந்தையே ஆதாளியை ஒன்றறியே நெய்யற தீதாளியை ஆண்டது செப்புமதோ கூதாளகிராத குலி கிரைவா வேதாளகணம் புகழ்வேலவனே மாயேழ் ஜனனம் கெடமாயை விடா மூயேடனை என்று முடிந்திடுமோ கோவே குரமின் கொடிதோள் புணரும் தேவே சிவசங்கர தேசிகனே வினையோட விடும் கதிர்வேல் மறவேன் மனையோடு தியங்கி மயங்கிடவோ சுனையோடருவே துணையோடு பசும் திணையோடிதனோடு திரிந்தவனே. We look into the meaning of பாடல் 38. ஆதாளியை ஒன்றறியே நெய்யற தீதாளியை ஆண்டது சேப்புமதோ கூதாளகிராத குலி கிரைவா வேதாளகணம் புகழ்வேலவனே. கூதள மாலை அணிய பெற்றவரே, வேடர் குலத்தவரான வள்ளியம்மையாரின் தலைவரே, வேதாள கூட்டத்தினர் புகழ்கின்ற வேலாயுத மூர்த்தியே, வீண் பேச்சு பேசுவனாகவும் மிகவும் தீய குணம் உடையவனாகிம நான் அடியேனை ஒரு பொருளாக கருதி தேவரீர் ஆண்டருளிய கருணையானது சொல்லும் தரமுடையதோ? O Lord, who is adorned with the garland of Kudalam, you are the Lord of Valli Ammayar, you are the God who holds the lands, and you are adored by the group of spirits. Am I capable of applauding your gracious compassion for having accepted me as a devotee, though I am one of vain speech and evil character? Today we will look into the meaning of Padal 39, going back from 36 to 40. நாதா குமரா நம என்றரனார் ஓதா என ஓதியதே பொருள்தான் வேதா முதல் விண்ணவர் சூடுமலர் பாதா குரமின் பதசேகரனே கிரிவாய் விடுவி கிரமவேளிரையோன் பரிவாரம் எனும் பதமே வலையே புரிவாய் மனனே பொறையா மறிவால் அறிவாய் அடியோடு மகந்தையே ஆதாளியை ஒன்றறியே நெய்யற தீதாளியை ஆண்டது சேப்புமதோ கூதாளகிராத குலி கிரைவா வேதாளகணம் புகழ்வேலவனே மாயேழ் ஜனனம் கெடமாயை விடா மூயேடனை என்று முடிந்திடுமோ கோவே குரமின் கொடிதோள் புணரும் தேவே சிவசங்கர தேசிகனே வினையோட விடும் கதிர்வேல் மறவேன் மனையோடு தியங்கி மயங்கிடவோ சுனையோடருவி துணையோடு பசுன் திணையோடிதனோடு திரிந்தவனே. We will look into the meaning of the பாடல் 39. மாயேழ் ஜனனம் கெடமாயை விடா மூயேடனை என்று முடிந்திடுமோ கோவே குரமின் கொடிதோள் புணரும் தேவே சிவசங்கர தேசிகனே. உலகை ஆளும் மாமன்னரே, வேடர் குலத்தவரும் மின்னர் கொடி போன்றவருமான வள்ளி அம்மையாரின் தோள்களைச் சேரும் கடவுளே, சிவபெருமானுக்கு குருமூர்த்தியானவரே, பெரிய 7 வகையான பிறப்பு நீங்குமாறு மயக்கம் நீங்காத மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை எனப்படும் 3 வகை ஆசைகளும் எப்போதுதான் முடிவுறுமோ? O Lord, திருமுருகப் பெருமான், you are the great king ruling the world. O God, you are united with the shoulders of Valli Ammayar, who is the hunter's clan and is like the tender lightning like creeper. You are the Lord who was the preceptor to Lord Shivaperuman. When will the 3 kinds of never-ending delusionary desires for earth, woman and gold come to an end, so that the huge cycle of 7-fold birth will be removed? Today we will look into the Padavurai of Padal 40, going back from 36 to 40. நாதா குமரா நம என்றரனார் ஓதா என ஓதியதே பொருள்தான் வேதா முதல் விண்ணவர் சூடுமலர் பாதா குரமின் பதசேகரனே கிரிவாய் விடுவி கிரமவேளிரையோன்
பரிவாரமெனும் பதமே வலையே புரிவாய் மனனே பொறையா மறிவாள் அறிவாய் அடியோடு மகந்தையே ஆதாளியை ஒன்றறியே நெய்யற தீதாளியை ஆண்டது சேப்புமதோ கூதாளகிராத குலி கிரைவா வேதாளகணம் புகழ்வேலவனே மாயேழ் ஜனனம் கெடமாயை விடா மூயேடனை என்று முடிந்திடுமோ கோவே குரமின் கொடிதோள் புணரும் தேவே சிவசங்கர தேசிகனே வினையோட விடும் கதிர்வேல் மறவேன் மனையோடு தியங்கி மயங்கிடவோ சுனையோடருவி துறையோடு பசுன் திணையோடிதனோடு திரிந்தவனே. சுனைகள் அருவித்துறைகள் பசிய திணைப்புனம் ஆகியவற்றினிடையே வள்ளியம்மையாரை காணும் பொருட்டு திரிந்தவரை வினையை வெருட்டி ஓட்டும் ஒளி பொருந்திய தேவரீரின் வேலாயுதத்தை அடியேன் மறவேன். அத்தகைய அடியேன் இல்லற வாழ்வில் அகப்பட்டு கலங்கி அறிவை இழந்து மயக்கம் அடையலாகுமா? O Lord Tirumuruga Peruman, you wandered in the midst of streams, waterfalls and greenish millet fields in order to find Valli Ammayar. I shall not forget your lustrous lance which drives away the result of past deeds. Should a devotee like me be bereft of wisdom, bewildered and stupefied after being caught in married life? Moving ahead from verse 41 to 46. சாகாதனையே சரணங்களிலே காக்கா நமனார் கலகம் செய்யும் நாள் வாகா முருகா மயில் வாகனனே யோகா சிவஞானோபதேசிகனே குறியை குறியாது குறித்தறியும் நெறியை தனிவேலை நிகழ்த்திடலும் செறிவற்றுலகோடுரை சிந்தையுமற்றறிவற்றறியாமையுமற்றதுவே தூசாமணியும் துகிலும் புனைவாள் நேசா முருகா நினதல் பருளால் ஆசா நிகழம் துகளாயின பின் பேசா அனுபூதி பிறந்ததுவே சாடும் தனிவேல் முருகன் சரணம் சூடும்படி தந்தது சொல்லுமதோ வீடும் சுரர்மா முடிவேதமும் காடும் புனமும் கமழும் கழலே கரவாகிய கல்வி உளார் கடை சென்று இரவா வகைமை பொருளி குவையோ குரவா குமரா குலிசாயுதா குஞ்சரவா சிவயோகதயாபரணி. We will look into the meaning of பாடல் 41. சாகாதனையே சரணங்களிலே காக்கா நமனார் கலகம் செய்யும் நாள் வாகா முருகா மயில் வாகனனே யோகா சிவஞானோபதேசிகனே. வெற்றியை தரவல்ல வேலாயுதத்தை உடையவரே, திருமுருகப் பெருமானே, மயில் வாகனனே, யோகமூர்த்தியே, சிவபெருமானுக்கு ஞான உபதேசம் செய்த குருமூர்த்தியே, யமன் அடியேனின் உயிரை கலக்கி பிடிக்க வரும் அந்நாளில் அடியேன் இரவாது தேவரீரின் திருவடிகளை அடியேன் சேருமாறு காப்பாற்றி அருள்வீராக. O Lord Tirumuruga Peruman, you have the lance capable of bringing victory. You have the peacock as the vehicle. You are God of yoga. You are the Lord Preceptor who expounded the wisdom concerning the Pranava mantra to Lord Sivaperuman. Please protect me by enabling me to reach your sacred feet without dying on the day when Yaman, death, comes along to capture my life. Today we will look into the meaning of Padal 42, going back from 41 to 45. சாகாதனையே சரணங்களிலே காக்கா நமனார் கலகம் செய்யும் நாள் வாகா முருகா மயில் வாகனனே யோகா சிவஞானோபதேசிகனே குறியை குறியாது குறித்தறியும் நெறியை தனிவேலை நிகழ்த்திடலும் செறிவற்றுலகோடுரை சிந்தையுமற்றறிவற்றறியாமையுமற்றதுவே தூசாமணியும் துகிலும் புனைவாள் நேசா முருகா நினதன் பருளால் ஆசா நிகழம் துகளாயின பின் பேசா அனுபூதி பிறந்ததுவே சாடும் தனிவேல் முருகன் சரணம் சூடும்படி தந்தது சொல்லுமதோ வீடும் சுரர் மாமுடி வேதமும்
காடும் புனமும் கமழும் கழலே கரவாகிய கல்வி உளார் கடை சென்று இரவா வகைமை பொருளீகுவையோ குரவா குமரா குலிசாயுதா குஞ்சரவா சிவயோ கதயாபரணி. We will look into the meaning of பாடல் 42. குறியை குறியாது குறித்தறியும் நெறியை தனிவேலை நிகழ்த்திடலும் செறிவற்றுலகோடுரை சிந்தையுமற்றறிவற்றறியாமையுமற்றதுவே. தியானிக்கப்படும் பொருளை பசு பாசம் பற்றிய அறிவை கொண்டு தியானிக்காமல் பதிஞானத்தை தியானித்து அறிகின்ற வழியை தனி சிறப்புமிக்க வேலாயுதத்தை உடைய திருமுருகப் பெருமான் அடியேனுக்கு உபதேசித்து அருளியவுடனே உலகத்தாருடன் கொண்டொழுகும் நெருங்கிய உறவுகள் வாக்கு மனம் அறிவு ஆகியவற்றோடு அறியாமையும் நீங்கி ஒழிந்தனவே. The close relationships which I have with the world's people, as well as my speech, mind, knowledge and ignorance, were all removed and destroyed as soon as Tirumuruga Peruman, who has the unique great lance, graciously expounded to me the method of meditating upon a thing by meditating upon the God's wisdom instead of meditating upon the knowledge concerning the soul and one's attachment to things and persons. Today we will look into the Padaurai of Padal 43, going back from 41 to 45. சாகாதனையே சரணங்களிலே காக்கா நமனார் கலகம் செய்யும் நாள் வாகா முருகா மயில் வாகனனே யோகா சிவஞானோபதேசிகனே குறியை குறியாது குறித்தறியும் நெறியை தனிவேலை நிகழ்த்திடலும் செறிவற்றுலகோடுரை சிந்தையுமற்றறிவற்றறியாமையுமற்றதுவே. தூசாமணியும் துகிலும் புனைவாள் நேசா முருகா நினதன் பருளால் ஆசா நிகழம் துகளாயின பின் பேசா அனுபூதி பிறந்ததுவே. சாடும் தனிவேல் முருகன் சரணம் சூடும்படி தந்தது சொல்லுமதோ வீடும் சுரர் மாமுடி வேதமும் எம் காடும் புனமும் கமழும் கழலே கரவாகிய கல்வி உளார் கடை சென்று இரவா வகைமை பொருளீகுவையோ குரவா குமரா குலிசாயுதா குஞ்சரவா சிவயோ கதயாபரணி. Looking into the meaning of Padal 43. தூசாமணியும் துகிலும் புனைவாள் நேசா முருகா நினதன் பருளால் ஆசா நிகழம் துகளாயின பின் பேசா அனுபூதி பிறந்ததுவே. ஆடை அலங்காரமாக முத்து மரகதம் ஆகிய மணிவகைகளையும் ஆடையையும் அணிய பெற்றவரும் வேடர் குலத்தவருமான வள்ளியம்மையாரின் அன்பரே திருமுருகப் பெருமானே, தேவரீரின் அன்பும் அருளும் அடியேனுக்கு கிடைத்த நற்பெற்றால் அடியேனின் ஆசை என்னும் விலங்கு பொடியாகிய பின்னர் மௌனம் என்னும் அனுபவ ஞானம் பிறந்ததுவே. O Lord திருமுருகப் பெருமான், you are the loving compassion of Valli Ammayar, who is of the hunter's clan and who is adorned with garments and ornaments of precious gems, including pearl and emerald. After the fetters of my desire became smithereens by virtue of your loving and gracious blessings, the practical wisdom of quietude came into being. Today we will look into the Padaurai of Padal 44, going back from 41 to 45. சாகாதனையே சரணங்களிலே காக்கா நமனார் கலகம் செய்யும் நாள் வாகா முருகா மயில் வாகனனே யோகா சிவஞானோபதேசிகன் குறியை குறியாது குறித்தறியும் நெறியை தனிவேலை நிகழ்த்திடலும் செறிவற்றுலகோடுரை சிந்தையுமற்றறிவற்றறியாமையுமற்றதுவே. தூசாமணியும் துகிலும் புனைவாள் நேசா முருகா நினதன் பருளால் ஆசா நிகழம் துகளாயின பின் பேசா அனுபூதி பிறந்ததுவே. சாடும் தனிவேல் முருகன் சரணம் சூடும்படி தந்தது சொல்லுமதோ வீடும் சுரர் மாமுடி வேதமும் எம் காடும் புனமும் கமழும் கழலே கரவாகிய கல்வி உளார் கடை சென்று இரவா வகைமை பொருளீகுவையோ
குரவா குமரா குலிசாயுதா குஞ்சரவா சிவயோகதயாபரணி. We look into the meaning of பாடல் 44. சாடும் தனிவேல் முருகன் சரணம் சூடும்படி தந்தது சொல்லுமதோ வீடும் சுரர் மாமுடி வேதமும் காடும் புனமும் கமழும் கழலே. இந்த பதவுரை பகைவர்களை தொலைத்து அழிக்கும் ஒப்பற்ற வேலாயுதத்தை உடைய திருமுருகப் பெருமானே, வீடு பேற்று நிலையிலும் விண்ணோர்களின் தலை மீதும் 4 வேதங்களிலும் கொடிய காட்டிடையேயும் திணைப்புணத்திலும் விளங்கும் வீரக் கழல்கள் அணியப்பெற்ற தேவரீரின் திருவடிகளை அடியேன் சிரசின் மீது அடைக்கலமாக சூட்டிக் கொள்ளுமாறு தேவரீர் தந்தருளிய கருணையை அடியேன் எடுத்துச் சொல்லவும் கூடுமோ? O Lord Tirumuruga Peruman, you have the unique weapon of lance which pierces through the enemies and destroys them. Will I ever be able to say how great is the blessings of compassion which you have graciously granted me, so that I could wear over my head your heroic anklets adorned sacred feet, which are prominent in the abode of Mukti, liberation, as well as over the celestials' heads, the 4 Vedas, the cruel jungle, and the millet field. Today we will look into the Padavurai of Padal 45, going back from 41 to 45. சாகாதனையே சரணங்களிலே காக்கா நமனார் கலகம் செய்யும் நாள் வாகா முருகா மயில் வாகனனே யோகா சிவஞானோபதேசிகனே குறியை குறியாது குறித்தறியும் நெறியை தனிவேலை நிகழ்த்திடலும் செறிவற்றுலகோடுரை சிந்தையுமர் ற்றறிவற்றறியாமையுமற்றதுவே தூசாமணியும் துகிலும் புனைவாள் நேசா முருகா நினதன் பருளால் ஆசா நிகழம் துகளாயின பின் பேசா அனுபூதி பிறந்ததுவே சாடும் தனிவேல் முருகன் சரணம் சூடும்படி தந்தது சொல்லுமதோ வீடும் சுரர் மாமுடி வேதமும் காடும் புனமும் கமழும் கழலே கரவாகிய கல்வி உளார் கடை சென்று இரவாவகைமை பொருளி குவையோ குரவா குமரா குலிசாயுதா குஞ்சரவா சிவயோகதயாபரணி. இந்த பாடலுக்கான பதவுரை கரவாகிய கல்வி உளார் கடை சென்று இரவாவகைமை பொருளி குவையோ குரவா குமரா குலிசாயுதா குஞ்சரவா சிவயோகதயாபரணி. குருமூர்த்தியே, குமார பெருமானே, குலிசாயுதத்தை உடையவனே, பிணிமுகம் என்னும் யானையை வாகனமாக கொண்டவனே, சிவயோகத்தை அருளும் கருணாமூர்த்தியே, தாம் கற்ற கல்வி அறிவை பிறருக்கு பயன்படுமாறு எடுத்துச் சொல்லாது வைத்து கொண்டிருப்பவர்களிடம் சென்று அடியேன் இறந்து கேளாவண்ணம் தேவரீர் உண்மை ஞான பொருளை ஈர்ந்து அருள் புரிவீரோ? O Lord Tirumuruga Peruman, you are the preceptor to Lord Shiva Peruman. You have the thunderbolt and you have the elephant as the vehicle. You are the Lord of compassion who grants me the blessings of Shiva Yogam. Will you graciously grant me the blessings of the real spiritual wisdom, so that I shall not go and beg for knowledge from those who selfishly keep the knowledge which they have learnt without expounding it to others for their benefit. Coming to the last few verses of Kandhar Anuboothi, going from 46 to 51. என் தாயுமென கருள் தந்தையும் நீ சிந்தா குலமா நவை தீர்த்தனையாள் கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே ஆராரையும் நீ ததன் மேல் நிலையை பேராடியேன் பெருமாறுளதோ சீராவரி சூர் சிதைவி திமையோர் கூறா உலகம் குளிர்வீர்த்தவனே அறிவொன்றரனின்றறிவார் அறிவில் பெரிவொன்றரனின்ற பிரானலையோ செறிவொன்றர வந்திருளே சிதைய வெறிவென்றவரோடொரு மேலவனே தன்னந்தனி நின்றதுதான் அறிய எண்ணம் ஒருவர் கிசைவிப்பதுவோ மின்னும் கதிர்வேல் விகர்தான் இணைவார்
கிண்ணம் களையும் கிருபைசூழ் சுடரே மதிகேட்டரவாடி மயங்கியர கதி கேட்டவமே கெடவோ கடவேன் நதி பூத்திர ஞான சுகாதிப திதி பூத்திரர் வீரடு சேவகனே உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. We look into the meaning of the பாடல் 46. என் தாயுமென கருள் தந்தையும் நீ சிந்தா குலமா நவை தீர்த்தெனையாள் கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே. கந்தப்பெருமானே, ஒளி வீசும் வேலாயுதத்தை உடையவரே, உமாதேவியின் மைந்தரே, குமாரமூர்த்தியே, வேதமூர்த்தியே, தேவரீர் அடியேனின் தாயும் அடியேனுக்கு அருள் புரியும் தந்தையும் ஆவீர். அடியேனின் மன வருத்தங்கள் யாவையும் நீக்கி அடியேனை ஆண்டு அருள்வீராக. O Lord, Kandapperuman, you have the lustrous weapon of lance. You are the beloved divine son of Umadevi. O Lord Kumara, you are the Lord of the Vedas. You are my mother and father, bestowing me grace. Please accept me as your devotee by removing all the sufferings of my mind. And going into Padal 47. ஆராரையும் நீ ததன் மேல் நிலையை பேரா அடியேன் பெருமாறுளதோ சீராவரு சூர் சிதை வீத்திமையோர் கூறா உலகம் குளிர்வீத்தவனே. இதற்கான பதவுரை. சீற்றம் கொண்டு வந்த சூரபத்மனை அழித்து விண்ணோர் இன்புறுமாறு அவர்களின் பொன்னுலகை குளிர்வித்தவரே. 27 ஆன்ம தத்துவம், 7 வித்யா தத்துவம், 5 சிவ தத்துவம் ஆகிய 36 தத்துவங்களையும் கடந்து அவற்றிற்கு அப்பால் உள்ள நிலையை எய்தும் நற்பேற்றினை அடியேன் பெரும் வாய்ப்பு உண்டோ? O Lord திருமுருகப் பெருமான், you destroyed the angry demon Surapadman and made the celestials' golden world a cooler habitat for them. Is there any likelihood that I would attain the stage beyond the 36 levels of spiritual philosophical systems, namely the 24 systems concerning the soul, 7 systems concerning knowledge, and 5 systems concerning Shivam? Getting ahead with Padal 48. அறிவொன்றரனின்றறிவார் அறிவில் பெரிவொன்றரனின்ற பிரானலையோ செறிவொன்றரவந்திருளே சிதைய வெறிவென்றவரோடொரும்பேலவனே. இதற்கான பதவுரை. ஜீவபோதம் கடந்த நிலையில் நின்று சிவபோதத்தால் தேவரீரை அறியும் ஞானியரின் ஞான நிலையில் பிரிவு ஒன்றும் இல்லாது நிற்கும் திருமுருகப் பெருமான் அன்றோ தேவரீர். உலக பந்தமான நெருங்கிய உறவுகள் அற்றுப்போகும் நிலையை எய்துவதால் அறியாமை என்னும் இருள் சிதைவுற்று அழியுமாறு மனக்கலக்கம் என்னும் மயக்கத்தை வென்ற ஞானியர்களோடு பொருந்தும் வேலாயுதக் கடவுளே. O Lord, திருமுருகப் பெருமான், you are abiding in the form of spiritual wisdom without parting from the sages who know you through Shiva consciousness beyond the consciousness of the soul. You are the God of lands, and you are abiding with the sages who have conquered the mental illusion so that the dark ignorance is destroyed when the close worldly relationships come to an end. We get into Padal 49. தன்னந்தனி நின்றதுதான் அறிய எண்ணம் ஒருவர் கிசைவிப்பதுவோ
மின்னும் கதிர்வேல் விகிர்தா நினைவார் கிண்ணம் களையும் கிருபை சுடரே. இதற்கான பதவுரை: ஒளி வீசும் கதிர்களை உடைய வேலாயுதத்தை ஏந்திய வேறுபாடுடைய திருமுருகப் பெருமானே, தேவரீரை நினைத்து தியானிப்பவர்களின் துக்கங்களை நீக்கும் கருணை விளங்கும் பேரொளியே, ஒரு சார்பும் இல்லாது தனித்து விளங்கும் பரம்பொருள் இத்தன்மைத்து என்று அறியுமாறு மற்றவர்க்கு அடியேன் சொல்லவும் இயலுமோ? O Lord திருமுருகப் பெருமான், you hold the lustrous lance and you are indeed unique. You are the great effulgence of compassion which removes the sorrows of those who meditate upon you. Could it ever be possible for me to tell others the nature of unique supreme being who remains without any other support whatsoever? Going ahead to Padal 50. மதிகேட்டரவாடி மயங்கியர கதிகேட்டவமே கெடவோ கடவேன் நதிபூத்திர ஞான சுகாதிபத்திதி பூத்திரர்வி ரடு சேவகனே. இதற்கான பதவுரை: கங்கை நதிக்கு மைந்தரே, ஞான சுகத்தின் தலைவரே, திதி என்பவளின் புத்திரர்களாகிய அசுரர்களின் பெருமையை கெடுத்து அழித்த அதிவீரரே, அறிவு குலைந்து மிகவும் உள்ளம் சோர்வுற்று மயங்கி நற்கதி பெறும் வழியை இழந்து வீணாக கெட்டெழுதில் அடியேனின் தலைவிதியோ? O Lord, you are the beloved son of the river Ganges. You are the eternal abode of the bliss of divine wisdom. You are the supreme hero who ruined and destroyed the pride of demons, who were the sons of a woman named Titi. Am I destined to be bewildered, disillusioned, vainly ruined and destroyed, bereft of the path of attaining mukti, that is liberation? And coming to the closing verse of Kandhar Anuboothi, உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. முருகா 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 முருகா. இதற்கான பதவுரை: உருவமுள்ளவராகவும் உருவமில்லாதவராகவும் உள்ள பொருளாகவும் காண இயலாத பொருளாகவும் நறுமணமாகவும் அந்த நறுமணத்தை உடைய மலராகவும் இரத்தினமாகவும் அந்த இரத்தினம் வீசும் ஒளியாகவும் உயிர் இடம் பெறும் கருவாகவும் உடலாகவும் உயிராகவும் நற்கதியான புகலிடமாகவும் அந்த நற்கதியை நோக்கி செலுத்தும் விதியாகவும் விளங்கும் குருமூர்த்தியே, குகமூர்த்தியே, தேவரீர் குருமூர்த்தியாக எழுந்தருளி வந்து அடியேனுக்கு அருள் புரிவீராக. O God திருமுருகப் பெருமான், you are the perceptor to Lord Shivaperuman. You are the supreme being who has form and who has no form. You are an existent being and you are also an invisible being. You are the fragrance and you are also the flower having the fragrance. You are the precious gem and you are also its luster. You are the embryo where the soul abides and you are also the body and soul. You are the abode of mukti, the liberation, and you are also the destiny which drives the soul to the abode of mukti. May you be gracious enough to appear before me as the perceptor and bestow me grace. இந்த ஸ்கந்த சஷ்டி நன்னாளில் திரு அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அனுபூதியை அனைவரும் கேட்டு மகிழ்ந்து குமரனின் ஆசியை பெறுவோமாக. இதன் பதவுரை தமிழிலும் ஆங்கில மொழியாக்கம் திரு பேராசிரியர் சிங்காரவேலு சச்சிதானந்தம் மலேசியாவில் இருந்து கொடுத்த ஒரு சின்ன PDF பதிவிலிருந்து இதனை தொகுத்து நாம் அனைவரும் இதை கேட்டு ரசிப்பதற்காக ஒரு சிறிய முயற்சி. இதை நீங்கள் உங்கள் விருப்பப்படி எவ்வாறு நீங்கள் மெருகேற்ற வேண்டுமோ அவ்வாறு மெருகேற்றி
குமரனுக்கு அலங்காரம் செய்து அழகு பார்க்கலாம், கேட்கலாம், ரசிக்கலாம், மகிழலாம். நன்றி.